அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லா அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெருநாள் தினத்தில் மாத்திரம்தான் குர்பான் கொடுக்கப்பட வேண்டும். அது அல்லாத நாட்களில் குர்பான் கொடுப்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்ற கருத்தை அறிஞர் பிஜே அவர்கள் ஒரு ஆய்வு ரீதியாக முன்வைத்து அதனை பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த கருத்துக்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஏராளமான ஆதாரங்களை முன்வைப்பதோடு இதற்கு மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடியவர்களுடைய வாதங்களுக்கு பதிலளித்தும் வருகிறார். அந்த வகையில ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களும் பெருநாள் தினத்தில் மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டுமா என்ற தலைப்பிலே ஒரு மறுப்பு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவிலே ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறார், அதற்கு நமது தரப்பிலிருந்து என்ன பதில்களை நாம் கூறுகிறோம் என்பதை இந்த வீடியோவினூடாக நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஹாஜிமார்களுக்கு உல்ஹியா தனியாக உள்ளது, ஏனையவர்களுக்கு உல்ஹியா தனியாக உள்ளது என்று நாம் சொல்வதாகவும், அந்த கருத்து மார்க்கத்தில் ஏற்புடைய ஒரு கருத்து இல்லை என்றும், அதே போன்று அல்லாஹ் ஹஜ்ஜுக்காகத்தானே மக்களை அழைக்க சொல்கிறான், ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுக்கின்ற வசனத்திற்கு அடுத்ததாகத்தான் கால்நடைகளை அறுப்பதற்காக மக்கள் வருவார்கள் என்று வருகிறது. எனவே இது உல்ஹியாவை தான் குறிக்கிறது என்ற கருத்திலே அவருடைய வாதத்தை முன்வைக்கிறார். இப்ப என்னன்னா, இப்ப வசனத்தை வர முடியாதுல்ல, இருந்தாலும் அந்த கூட ஒரு விளக்கம் சொல்லுது. இது நம்ம உதவியா கொடுக்கிறது இல்ல, இந்த ஆணி மரம் போயிருக்கிறாங்கல்ல மக்காவுக்கு, அவங்க உதவியா கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் அப்படி நாளைக்கு கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த சில நாட்கள் 3 நாட்கள் கொடுக்கலாம். அதுதான் ஐயாவும் மாறுமா சொன்னது. ஆட்சிகளுக்கு அங்கதான் நம்மை போன்றவர்கள் இருக்காங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க நம்ம கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம். அல்லாஹ் இந்த வசனத்துக்கு முன்னால ஹஜ்ஜ பத்தி தான் சொல்றான். அதனால இதுவும் ஹஜ் சம்பந்தமானது வர முடியாது நமக்கு. அல்ல இது முன்னால சவாதின் ஃபின்னாஸ் பில் ஹஜ்ஜி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க மக்களுக்கு அழைப்பு கொடுங்க ஹஜ்ஜுக்கு அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப ஹஜ்ஜ பற்றி வரும்போது தானே பிறகியான மாலுமாத்துங்கிறான். அப்ப அதுவும் ஹஜ் சம்பந்தமானது தானே. இந்த கருத்து சரியானதா என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்பானி என்பது பெருநாள் தினத்தில் மாத்திரமல்ல, அதற்கு அடுத்து வரக்கூடிய தஷ்ரீக்குடைய நாட்களிலும் குர்பான் கொடுக்கலாம் என்ற கருத்தை ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களும் ஜமாலி அவர்களை சேர்ந்த வகைராக்களும் கூறி வருகிறார்கள். இந்த கருத்துக்கு அவர்கள் பிரதானமான வாதமாக எந்த குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்று சொன்னா, 22வது அத்தியாயமான சூரத்துல் ஹஜ்ஜிலே 27 மற்றும் 28 ஆகிய வசனங்களை தான் ஆதாரமாக காட்டுகிறார்கள். இந்த குறித்த வசனத்தில் ஜமாலி அவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்காக மக்களை அழைத்து குர்பானியை கொடுக்க சொன்னானா, அல்லது இந்த வசனம் வேறொரு கருத்தை சொல்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இந்த ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுக்கு சரியான ஒரு தீர்வை காணலாம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 22வது அத்தியாயத்துல 27, 28 ஆகிய வசனங்கள்ல என்ன சொல்கிறான்? வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக. யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின், அவர்கள் நடந்தவர்களாகவும் மெலிந்த ஒட்டகங்களிலும் உங்களை நோக்கி வருவார்கள். யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவைகள் அவர்களை ஒவ்வொரு தொலைவிலிருந்தும் வந்து சேர்க்கும் என்று சொல்லிவிட்டு எதற்காக மக்கள் வருவார்கள் என்பதற்கு 2 காரணங்களை அல்லாஹ் முன்வைக்கின்றார். அந்த 2 காரணங்கள்ல முதலாவது காரணம் லியஷ்ஹது மனாஃபிய லஹும், மக்கள் தங்களை பயன்களை அடைந்து கொள்வதற்காகவும், வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஹாமி. இந்த வசனத்துல 2 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. முதலாவது கருத்து என்ன? ஜமாலி அவர்களும் அவரை சேர்ந்த வகைராக்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, சாதுவான கால்நடைகள் மீது அல்லாஹுவின் பெயர் சொல்லி அறுப்பதற்காக வருவார்கள் என்று சொல்கிறார்கள். அறிஞர் பிஜி அவர்களும் நாமும் என்ன கருத்தை சொல்கிறோம்? அல்லாஹ் அவர்களுக்கு சாதுவான கால்நடைகளை வழங்கியதற்காக, அல்லாஹ்வை போற்றி புகழ்வதற்காக வருவார்கள் என்று சொல்கிறோம். இந்த 2 விதமான கருத்துக்கும் இடமளிக்கக்கூடிய விதத்தில் அந்த வசனம் இருக்கிறது.
இப்ப இந்த இடத்துல எந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் சர்ச்சையாக இருக்கிறது. இப்போது அப்துல்லா ஜமாலி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின்படி மக்களுக்கு ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது. அவர்கள் ஹஜ்ஜுக்காக வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள்? பயன்களை அடைவதற்கும் அறுத்து பலியிடுவதற்கும் வருவார்கள் என்று அவர் கூறுகிறார். அந்த கருத்து பிரகாரம் எடுத்துக்கொண்டாலும் அல்லது நாம் சொல்லக்கூடிய கருத்து, மக்களுக்கு ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது, மக்கள் ஹஜ்ஜுக்காக வருவார்கள், எதற்காக? பயன்களை அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய கால்நடைகளுக்காக நன்றி செலுத்துவதற்கு, இறைவனை போற்றி புகழ்வதற்காக வருவார்கள் என்று நாம் சொல்றோமே. எந்த கருத்தை நாங்கள் எடுத்தாலும் ஹஜ்ஜுக்காக குர்பானி கொடுப்பதை பற்றி இந்த வசனம் பேசுகிறதா? இல்லவே இல்லை. ஏனென்றால் ஹஜ்ஜுக்காகத்தான் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மக்கள் குர்பான் செய்வதற்காக வருவார்கள் என்று சொல்லி கருத்து எடுத்தோம் என்று சொன்னா என்ன கருத்து வந்துடும்? ஹஜ் செய்பவர்கள் குர்பானை நிறைவேற்றுவது கட்டாயம் என்ற கருத்து வருகிறது. இந்த கருத்து எங்கேயாவது இஸ்லாத்துல சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்தா? அப்துல்லா ஜமாலி அவர்களை சார்ந்த மதுஹபுகளில் இந்த கருத்து சொல்லப்பட்டுள்ளதா? யாராவது ஒரு மதுஹப் இமாம் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து ஹஜ்ஜை இஃப்ராத் முறையில் யார் செய்கிறாரோ அவர் குர்பான் கொடுப்பது கடமை என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு ஃபுகஹா வந்து இது சம்பந்தமாக தீர்ப்பளித்திருக்கிறாரா? மதுஹபுகள்ல என்ன சொல்லப்படுது? ஹஜ்ஜில கிரான் என்ற முறையிலும் தமத்தா என்ற முறையிலும் ஹஜ் செய்பவர்கள் தான் குர்பான் கொடுக்கணும் என்றுதானே சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு மாற்றமாக இஃப்ராத் முறையில் ஹஜ் செய்தாலும் குர்பான் கொடுப்பது அவசியம் என்ற கருத்து அப்துல்லா ஜமாலி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதுஹபுகளில் கூட சொல்லப்படாத ஒரு கருத்து. குர்ஆனில் சொல்லப்படவில்லை, ஹதீஸிலும் எங்கேயும் சொல்லப்படவில்லை. இதற்கு மாற்றமான கருத்து தான் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. அல்லாஹ் தஆலா எப்படி திருக்குர்ஆன்ல சொல்றான்? 2வது அத்தியாயத்துல 196வது வசனத்துல ஃபைதா அமின்தும் ஃபமன் தமத்தஅ பில் உம்ரதி இலல் ஹஜ்ஜி, அச்சமற்ற நிலையில் யாரு ஹஜ்ஜையும் உம்ராவையும் தமத்தோ முறையில் செய்வார்களோ ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, அவர்கள் தங்களுக்கு இயன்ற ஒரு பலிப்பிராணியை கொடுத்து விட வேண்டும். ஃபமல்லம் யஜித் ஃபஸியாமு ஸலாஸதி அய்யாமின் ஃபில் ஹஜ்ஜி, இதற்கு சக்தி பெறாதவர் ஹஜ்ஜின் போது 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். வஸபஅத்தின் இதா ரஜஅதும், அவர் வீடு திரும்பியதும் 7 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். தில்க அஸரத்துன் காமிலா, இதனால் 10 முழுமை பெறும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப தமத்தா முறையில் யாராவது ஹஜ் செய்வதாக இருந்தால், அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு நிலையில் வந்தால்தான் ஒரு பலிப்பிராணியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே தவிர, ஹஜ் மாத்திரம் செய்யக்கூடியவர்கள், இஃப்ராதான முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல எங்கேயும் சொல்லல என்று விளங்குது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? சஹீஹ் புகாரியிலே 1561வது செய்தியிலே வருகிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹரஜ்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புறப்பட்டோம். வலா நுரா இல்லா அன்னவுல் ஹஜ்ஜு, ஹஜ் செய்வதை நோக்கமாக மாத்திரமே கொண்டு நாங்கள் புறப்பட்டோம். ஃபலம்மா கதின்னா, நாங்கள் மக்காவை அடைந்ததும் தத்தவஃப்னா பில் பைத்தி, நாங்கள் காபாவை தவாப் செய்து ஹஜ்ஜுடைய காரியங்களை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். ஃபஅமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹல்ல மல்லம் யகுன் சாக்கல் ஹதிய, எவருக்கு பலிப்பிராணி கொடுப்பதற்கு சக்தி இல்லையோ அவர்கள் இஹ்ராமில் இருந்து விடுபட்டார்கள். வ நிசாஉஹு லம் யசுக்ன ஃபஅஹலல்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் இஹ்ராமில் இருந்து விடுபட்டார்கள், அவர்களுக்கும் ஹதியாக குர்பானி கொடுப்பதற்கு பலிப்பிராணி இருக்கவில்லை என்று அந்த செய்தியில் வருகிறது. அப்ப இந்த செய்தியிலிருந்து என்ன விளங்குது? ஹஜ்ஜுக்காக மாத்திரம் யார் புறப்பட்டார்களோ அவர்களுக்கு பலிப்பிராணி இருந்தால்தான் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு உம்ராவை நிறைவேற்றலாம். அது இல்லையா, ஹஜ் மாத்திரம் தான் நிறைவேற்றுவார்களா? பலிப்பிராணி இல்லாது என்பதனால் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதுதானே இந்த செய்தியும் தெள்ளத் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. அப்ப என்ன, ஹஜ் செய்பவர்கள் மாத்திரம் குர்பான் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 196வது வசனத்திலிருந்தும் சஹீஹ் புகாரியில 1561வது செய்தியிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இதற்கு மாற்றமாக 22வது அத்தியாயத்துல 27, 28 வசனங்களை காட்டி வயத்குருஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஹாம்,
அல்லாஹ் தங்களுக்கு சாதுவான கால்நடைகளை தந்ததனால் அவர்கள் மீது நாங்கள் அல்லாஹ்வின் பேரை சொல்லி குர்பான் கொடுக்க வேண்டும் என்று ஹஜ்ஜோடு குர்பானை தொடர்புபடுத்தி ஹஜ் செய்பவர் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறீர்களே, இது உங்களுடைய மதுஹபுடைய கருத்துக்கே எதிரான கருத்து. குர்ஆன் சுன்னாவுடைய கருத்துக்கு எதிரானது என்பது தெள்ள தெளிவான விஷயம். நீங்கள் தான் குர்ஆன் சுன்னாவை தாண்டி வஹியை தாண்டி மதுஹபுகளையும் பின்பற்றுபவர்களாயிற்று. அப்ப மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய நீங்கள் உங்களுடைய மதுஹப் இமாம்களே சொல்லாத, மதுஹபுகள்ல ஃபத்வா கொடுக்கப்படாத, மதுஹபுகள்ல ஹுக்குமாக வெளியிடாத ஒன்றை நீங்களாக முன்வந்து சொல்வது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்குது தெரியுமா? ஒன்று, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க தெரியுமா? இந்த குர்ஆன் வசனத்தின்படி நம்முடைய மதுஹப் அறிஞர்கள் ஹஜ்ஜுக்கு செல்பவர் உல்ஹியாவை நிறைவேற்ற வேண்டும் என்று சரியா விளங்கி ஃபத்வா கொடுக்கல என்று சொல்ல வர்றீங்க. அல்லது இந்த இமாம்கள் சரியா தான் சொல்லி இருக்கிறாங்க, நான் அறிஞர் பிஜி அவர்களுக்கு மறுப்பு கொடுப்பதற்காக ஏதோ பொய்ய சொல்லி சமாளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ரெண்டில் ஒன்றை தான் நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். எதை சொன்னாலும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து பாத்திலான கருத்து என்று விளங்குதா இல்லையா? அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது? ஹஜ்ஜுக்கு மக்கள் அழைப்பு கொடுத்தோன்னு மக்கள் எதுக்கு வருவாங்க? குர்பான் கொடுப்பதற்காக வருவாங்க என்று வைத்துக் கொண்டாலும் இது உல்ஹியாவை குறிக்காது என்று தெளிவாக விளங்குகிறதா இல்லையா? அப்ப எதைதான் குறிக்கும்? நீங்கள் உங்களுடைய கருத்தின்படி அறுப்பதை இது குறிக்கும் என்று சொன்னாலும் இது உல்ஹியாவை குறிக்காது, ஹதி என்று சொல்லக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய வேறொரு வணக்கத்தை குறிக்கிறது என்றுதானே வரும். அப்ப ஹதி என்றால் என்ன? எந்த ஒரு காலக்கெடுவும் இல்லாமல் எல்லா நாட்களிலும் 365 நாட்களிலும் காபத்துள்ளால ஹரமுடைய எல்லைக்குள்ள ஆடு மாடு ஒட்டகம் ஏதாவது ஒன்றை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதற்கு பேரு ஹதி என்று சொல்வது. இந்த வசனத்துல அறுப்பதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் உல்ஹியாவை பத்தி பேசல, ஹதியை பத்தி பேசினதாகத்தான் வரும். அப்ப அந்த ஹதிய எந்த நேரத்திலும் கொடுக்கலாம் என்று கருத்து வரும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதி என்று சொல்லக்கூடிய பலிப்பிராணிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்ன செய்திருக்கிறார்கள்? அறுத்து பலியிட்டு இருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட நாட்கள்ல, ஐயாமுன் மாலூமாத்துல அறியப்பட்ட நாட்கள்ல தான் ஹதியை கொடுக்க வேண்டும் என்று எங்கேயும் நமக்கு வழிகாட்டவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு ஹதியை வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஹஜ் உம்ராவின் போது இரண்டை செய்கின்ற நேரத்தில் ஹஜ் செய்தாலும் சரி, உம்ரா செய்தாலும் சரி, இந்த ஹதி என்ற வணக்கத்தை நிறைவேற்றலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. எப்படி? இது சஹீஹுல் புகாரில 1718வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அஹதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியத பதனத்தின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை அஹதாவாக கொடுத்தார்கள், ஹதியாவாக கொடுத்தார்கள் என்று தெளிவாக வருகிறது. அப்ப ஒட்டகங்களை ஹதியாவாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க என்று வருது. அதே போன்று உம்ரா மாத்திரம் ஒருவர் செய்வதாக இருந்தாலும் ஹதியாவாக ஒரு பலிப்பிராணியை கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. சஹீஹுல் புகாரில 1812வது ஹதீஸ்ல வருகிறது, ஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமனல் ஹுதைபியத்தி மினல் மதீனா ஃபீ பிலிய 10 மின் அஸ்ஹாபிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 1000க்கும் மேற்பட்ட தோழர்களுடன் மதீனாவிலிருந்து புறப்பட்டு துல் ஹுலைஃபா வரைக்கும் சென்று, இது ஹுதைபியா நடந்த அந்த ஆண்டுல நடக்குது, துல் ஹுலைஃபா வரைக்கும் சென்றதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்தா இதா கானூ பிதுல் ஹுலைஃபா, துல் ஹுலைஃபா வரைக்கும் செல்கிறார்கள். அங்கிருந்து கல்லதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதிய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதிய பிராணியின் மீது களத்தின் மாலை போன்றவற்றை தொங்கவிட்டு வஅஸ்அர, அதை அடையாளப்படுத்தினார்கள். வஅஹ்ரம பில் உம்ரதி, உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டி கொண்டார்கள் என்று வருகிறது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஹதியுடைய ஒரு பிராணியை உம்ரா செய்வதற்காக செல்பவர்கள் கூட கொடுக்கலாம் என்று வருது. அப்ப அதுக்கு கால நிர்ணயம் இருக்குதா? உம்ரா என்ற வணக்கம் ஹஜ்ஜுடைய காலத்துல மாத்திரம் நிறைவேற்ற ஒரு வணக்கமா, அல்லது ஐயாமுன் மாலூமாத்துல மாத்திரம் நிறைவேற்ற ஒரு வணக்கமா? எல்லா காலங்களிலும் அது செய்யலாம். எல்லா காலங்களிலும் செய்யலாம் என்றா ஹதியு என்பதையும் எல்லா காலத்திலையும் கொடுக்கலாம் என்று வருதா இல்லையா? இதை பார்க்கிறோம். இது மாத்திரமா? ஒருவர் உம்ராவுக்கு செல்லவில்லை, ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை, வேறொருவர் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் செல்வதாக இருந்தால் அப்படி செல்பவர்களிடம் ஹதியு பிராணியை அடையாளப்படுத்தி அனுப்பி வைக்கலாம் என்றும் ஹதீஸ் ஆதாரத்தில் வருகிறது. எப்படி வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதிய பிராணியை கொடுக்க நினைக்கிறாங்க.
அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன ஃபதல்து கலாயித ஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதைய, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதிய பிராணியின் அந்த அடையாள மாலையை என் கைகளாலே நான் கோர்த்தேன். கல்லதஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 கரங்களாலும் அந்த மாலையை தொங்க விட்டார்கள். சும்ம பாசபிஹா மஆபி, பிறகு அந்த ஹதிய பிராணியை எனது தந்தையான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இதை நாங்கள் சஹீஹுல் புகாரியில 1700வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப ஹதிய பிராணி என்றா ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்பவர்களே எடுத்து போகணும் என்றது இல்ல, செல்லாதவர்கள் கூட ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லக்கூடிய ஒருவருடைய கையில கொடுத்து அனுப்பலாம் என்று விளங்குது. அப்ப இது எல்லா காலத்திலையும் எந்த நேரத்திலையும் எப்போதும் செய்யலாம் என்ற ஒரு சிறப்பான வணக்கம் என்று விளங்குதா இல்லையா? அப்ப ஹதிய பிராணி என்பதை ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அறுத்து பலியிடணும் என்றது மார்க்கத்துல சட்டம் இல்ல. நீங்க ஐயாமின் மாலூமாத் என்று சொல்றீங்களே, அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அறியப்பட்ட நாட்கள்ல தான் ஹதிய பிராணியை அறுக்கணும் என்றது சட்டமாகுமா? அப்படி சட்டமாகும் என்று சொன்னா அதற்கு மாற்றமாகவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள், அனுமதித்து இருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள்? இல்லை என்று ஆகுகிறது. அப்படி என்று சொன்னால் ஹதி என்பதற்கு யௌமுன் நஹர் என்பதோ, அறுத்து பலியிடும் நாள் பெருநாள் தினம் என்பதோ, அல்லது ஐயாமுத் தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் 11வது 12வது 13வது நாட்களும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக நிரூபணம் ஆகுகிறதா இல்லையா? அப்படி நிரூபணம் ஆகிவிட்டால் இந்த குறித்த வசனத்தில் ஹதியை பற்றியும் பேசவில்லை என்று வருகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? லியஷ்ஹது மனாஃபிய லஹும், அவர்களுடைய பயன்களை அடைவதற்காகவும், வயஸ்குருஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஹாமி, அவர்களுக்கு சாதுவான கால்நடைகளை வழங்கியதற்காக குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காக, நினைவுபடுத்துவதற்காக வருவார்கள் என்றுதான் அந்த 22வது அத்தியாயத்துல 27 28வது வசனங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விளக்கமா இருக்குதா இல்லையா? அப்ப இதுக்கு மாற்றமாக இல்லை இது குர்பானியை தான் குறிக்குது என்று வந்தால் ஹஜ்ஜுக்கு மாத்திரம் குர்பானி என்று வந்துவிடும். அப்படி என்றால் உள்ஹியா ஹஜ்ஜுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும். அது மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி. அதற்கு மாற்றமான ஆதாரங்கள் இருக்கிறது. இல்லை அறுத்து பலியிடுவதை தான் இந்த வயஸ்குருஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மஅலூமாத் என்பது குறிக்கும் என்று சொன்னால் அது ஹதிய பிராணியை குறிக்க வேண்டும் என்று வந்துவிடும். அப்படி என்றால் ஹதிய பிராணியை குறிப்பிட்ட நாட்கள்ல மாத்திரம்தான் அறுக்க வேண்டும் என்ற ஒரு விபரீதமான கருத்து வரும். அதற்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்களிலும் ஹதிய பிராணியை அறுத்திருக்கிறார்கள், அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வருகிறது. அப்ப இது ஹதியுவை குறிக்கவில்லை என்று சொன்னால் இது எதை குறிக்குது? குர்பானை பற்றி குறித்ததா? இல்லை. ஹஜ்ஜுடைய காலத்துல ஒவ்வொருவரும் ஹதிய பிராணிகளை அனுப்பி வைத்து அந்த மாமிசங்கள் மலைகளாக குமிந்து அல்லாஹ் தஆலா சாப்பிடுவதற்காக ரிஸ்காக அநேகமான மாமிச உணவுகளை வழங்கக்கூடிய அந்த ரிஸ்கை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய காட்சியை பார்த்து அல்லாஹ்வை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், அவனை போற்றி புகழுங்கள். அந்த குறிப்பிட்ட ஹஜ்ஜுடைய நாட்கள்ல அல்லாஹ் தஆலாவுக்கு நீங்க தல்பியா சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா தக்பீர் பண்ணுங்க, பெருமைப்படுத்துங்க, அல்லாஹ் தஆலாவை அதிகம் நினையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்த ரிஸ்குகளுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க என்று சொல்லப்படுது. இதுதான் இந்த வசனத்திலிருந்து வரக்கூடிய விளக்கம். இதுக்கு மாற்றமாக நீங்க சொல்லக்கூடிய கருத்து மிகவும் அபத்தமான, ஆதாரம் இல்லாத, உங்களுடைய கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தாக இருப்பதை இதன் மூலம் தெளிவாகுகிறதா இல்லையா? அடுத்தது பாருங்க, இந்த உல்ஹியா குர்பான் என்பது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட ஒன்றா? உல்ஹியா என்பது எப்போது கடமையாகிறது? ஹஜ்ஜுக்கு முன்பு கடமையாகுகிறதா, ஹஜ்ஜுக்கு பின்பு கடமையாகுகிறதா? உல்ஹியா என்பது தெள்ளத் தெளிவாக ஹஜ்ஜுக்கு முன்பாக கடமையான ஒன்று. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டார்கள். யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன். ஃபங்குர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் என்று நீ யோசித்து பார்த்து சொல். சொன்ன உடனே அந்த அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அபதி, என் தந்தையே, இஃபால் மா தூமர், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்து முடித்து விடுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் என்று அந்த அன்பு பாசமிக்க மகன் சொல்கிறார்.
இருவரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை அறுத்து பழுகின்ற அந்த பணிக்காக செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டப்பட்டு வத்தல்லஹு லில் ஜபீன், முகக்குப்புற மகனை கிடத்திய போது வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், நாம் அந்த இடத்திலே அழைத்தோம், இப்ராஹிமே கது சத்தத்த ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நீ கனவை உண்மைப்படுத்தி விட்டாய், நாம் நல்லவர்களுக்கு இப்படிதான் கூலி வழங்குவோம். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது மகத்தான ஒரு சோதனையாக இருந்தது. வஃபதைனாஹு பிதிபிஹின் அலீம், அதற்கு நாங்கள் பகரமாக ஒரு மகத்தான பலிப்பிராணியை குர்பான் கொடுப்பதற்காக வழங்கினோம். வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், இந்த விஷயத்தை பிறகு வருபவர்களுக்கு நாம் விட்டு வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது எப்ப நடக்குது? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை புனர் நிர்மாணம் செய்வதற்கு முன்பதாக நடக்கிறது. அப்ப உல்ஹியா குர்பான் என்பது ஹஜ்ஜுக்கு சம்பந்தம் இல்லாத பிரத்யேகமான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில சோதனையை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா ஒரு பலிப்பிராணிய பகரமாக கொடுத்து உல்ஹியா வழிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அது காலம் முழுவதும் ஒவ்வொரு சமூகத்திலும் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. அது தனி விஷயம். ஹஜ்ஜி எப்ப நடக்குது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பருவநிலையை அடைந்த பிறகு தந்தையுடன் சேர்ந்துதான் ஹஜ்ஜுக்காக காபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் வஅஸ்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறார். உல்ஹியா குர்பானுக்கும் ஹஜ் என்ற கடமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா? அப்ப எதுக்கு அதோட இதுக்கு முடிச்சு போடுறீங்க? 22வது அத்தியாயத்துல 27, 28 ஆகிய வசனங்கள் மக்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுக்க சொல்றான். மக்கள் 2 காரணங்களுக்காக ஹஜ்ஜுக்காக வருவார்கள். அவர்கள் அந்த ஹஜ்ஜில பயனை அடைந்து கொள்வதற்காக, அதே போன்று அல்லாஹ் சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு வழங்கியதற்காக, அல்லாஹ்வுடைய பேரை நினைவுபடுத்தி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து பெருமைப்படுத்துவதற்காக வருவார்கள் என்றுதான் அந்த வசனம் சொல்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா முந்தின வசனத்துல ஹஜ்ஜை பத்தி பேசுறான், பிந்தி ஐயாமின் மஅலூமாத் என்று சொல்கிறான். எனவே இதுவும் ஹஜ்ஜை பற்றி தான் குறிக்கும் என்று முடிச்சு போடுவது தவறான, மார்க்கத்தின் அடிப்படையும் தெரியாத ஒரு நிலையில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து என்பது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா? இதை ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறலாமா? அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கே மாற்றமாக இப்படி ஒரு விபரீதமான கருத்தை அவருடைய வாதமாக முன்வைக்கிறார். அந்த வாதம் அபத்தமானது என்பதை நாம் நிறுவி இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததான் என்ன சொல்கிறார் தெரியுமா? புதுசா ஏதாவது சொல்லணும் என்றதுக்காக எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார், இதுதான் இவங்களுடைய வேலை என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். புதுசா ஒரு கருத்தை நுழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு மற்றவங்க நம்மளோட பேசணும் அப்படிங்கிறதுனால அது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பெருநாளைக்கு அடுத்து 2 நாள் 3 நாள் அதெல்லாம் கிடையாது. பெருநாளுக்கு மட்டும்தான், பெருநாளுக்கு மட்டும்தான், அடுத்த நாளும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு புது தத்துவத்தை சொல்லி கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, புதுசா ஏதாவது சொல்லணும் என்றதுக்காக இந்த கருத்து சொல்லப்படுகிறதா, அல்லது குர்ஆனில் இருந்து ஆதாரங்களை முன்வைத்து, ஹதீஸிலிருந்து ஆதாரங்களை முன்வைத்து, நியாயமான வாதங்களை முன்வைத்து சொல்லப்படுகிறதா? தஸ்ரீக்குடைய நாட்கள்ல குர்பான் கொடுக்கப்பட வேண்டும் என்று சில அறிவிப்புகள் வருகிறது. அந்த அறிவிப்புகள் எல்லாம் பலவீனமானதாக இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றபடி அலைஸ யௌமுன் நஹர், இது யௌமுன் நஹர், நஹருடைய நாள் இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்ப அறுத்து பலியிடும் நாள் என்று தனியாக ஒரு நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய பிறகு அந்த நாள்ல மட்டும்தான் குர்பான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு ஆய்வாக மக்கள் மத்தியிலே முன்வைத்திருக்கின்ற நேரத்துல புதுசா நம்மளை பத்தி பேசப்படணும் என்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்தாக நீங்க ஏன் சொல்றீங்க? ஒரு ஆய்வு ரீதியாக முன்வைக்கப்பட்ட விஷயமாக இருந்தால் அந்த ஆய்வில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் நீங்கள் பதிலளித்திருக்க வேண்டும். முறையா பதில் சொல்லல, தலைக்கும் வாளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பதில் தான் வருகிறது. அப்படி என்று சொன்னா புதுசா இவங்க என்னமோ சொல்ல வர்றாங்கன்னு ஏன் சொல்ல வர்றீங்க? யாருமே சொல்லாத கருத்து மாதிரி ஒரு கருத்தை அறிஞர் பிஜே அவர்கள் சொல்லிவிட்டார் என்ற மாதிரி தானே நீங்க பதிவு செய்றீங்க. இந்த கருத்தை இதற்கு முன்பதாக யாருமே சொன்னதில்லையா? எந்த ஒரு அறிஞரும் இந்த கருத்தை முன்வைத்தது இல்லையா? நீங்களே அந்த காட்டு பங்களா கட்டுக்கதைக்கு முட்டு கொடுக்கிறதுக்காக ஒரு வாதத்தை முன் வச்சீங்க. என்ன முன் வச்சீங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க ஏதாவது ஒரு தலைப்பு போட்டாங்கண்டா, ஒரு பாப போட்டாங்கன்னு சொன்னா சும்மா போடுவாங்களா? ஆய்வு செய்து விட்டு தான் போடுவார்கள்.
ஆய்வின் வெளிப்பாடுதான் அவர்களுடைய தலைப்பிடுதல் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளராக நீங்கள் மக்கள் மன்றத்தில் பதிவு செய்தீர்கள். அந்த வாதத்தின்படி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே தலைப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பாபு மன் காலல் அல்ஹா யௌமுன் நஹ்ரி, நஹருடைய நாளில் தான் உல்ஹியா இருக்கிறது என்று யார் யாரெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு தலைப்பை இடுகிறார். இப்ப உங்க வாதப்படி ஆய்வாளராக இருக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலைப்பு போட்டுட்டாங்களா இல்லையா? அப்ப எப்ப தலைப்பு போட்டாங்க? 2024 தலைப்பு போட்டாங்க. அல்லது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நீங்க ஆய்வு செஞ்சு சொன்னதாக சொன்னீங்களே அந்த காலத்துல போட்டாரா? இப்ப புதுசா வந்த கருத்தா இது? இந்த கருத்து சொல்லப்படவே இல்லையா? அலைஸ யௌமுன் நஹர், இது நஹருடைய நாள் இல்லையா என்ற செய்தியை தலைப்புக்கு கீழே அவர் கொண்டு வருகிறார். எந்த ஹதீஸ நஹருடைய நாளில் மாத்திரம்தான் நீங்கள் குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் ஆதாரமாக முன்வைத்தோமோ அதே ஹதீஸை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலைப்பு போட்டு நஹருடைய நாளில் தான் குர்பான் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கூறியவர்கள் என்ற அடிப்படையில் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார். என்ன அர்த்தம்? ஆரம்பத்திலிருந்து இந்த கருத்து சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்பது இதன் மூலம் தெரிகிறதா இல்லையா? யாரும் சொல்லாத ஒன்று அறிஞர் பிஜி அவர்கள் புதுசா சொல்லிவிட்டார் என்று சொல்கிறீர்கள். அப்ப நீங்க போய் சொல்றீங்க. அப்ப நீங்க மார்க்கத்தை மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. இல்லாத ஒன்றை சொன்ன மாதிரி இட்டு கட்டி சொல்றீங்க. இது மாத்திரம் அன்பிற்குரியவர்களே எப்படி எல்லாம் வருது என்று பாருங்க. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னுல் முனீர் என்பவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறார். கால இப்னுல் முனீர் அஹதஹு மின் இலாஃபத்தில் யௌமி இல நஹரி ஹைசு கால அலைஸ யௌமுன் நஹரி, இது நஹருடைய நாள் இல்லையா என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலைப்பிட்டு பதிவு செய்த அந்த நபியின் சொல்லை எடுத்து காட்டி இப்னுல் முனீர் என்பவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வல்லாமு லில் ஜின்சி, இந்த லாம் என்பது அனைத்து பலியிடுதலையும் குறிக்கும். ஃபலா நஹருன் இல்லா ஃபீ தாலிகல் யௌம், இந்த நாளில் தவிர நஹர் என்பது கிடையாது என்று சொல்கிறார். அப்ப நஹருடைய நாளில் தான் குர்பான் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இப்னுல் முனீர் என்பவர் தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதை இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கிறாரா இல்லையா? இது அறிஞர் பிஜே புதுசா சொன்ன கருத்து என்று சொன்னீங்களே, இது பழைய கருத்தா புதிய கருத்தா? ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்தா இல்லையா? அடுத்ததாக இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்வுல் பாரியில எடுத்து சொல்கிறார், குல்து வக்திசாசுன் நஹர் பில் யௌமில் ஆசிரி, 10ஆம் நாள் மட்டும்தான் நஹருடைய நாள் இருக்கிறது என்பதற்குரிய அந்த கருத்து யாரெல்லாம் சொல்றாங்க என்று சொன்னா கவுலு ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் வ முஹம்மது இப்னு சீரீன் வ தாவூத் அல் லாஹிரி. ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவரும் முஹம்மது இப்னு சீரீன் என்பவரும் தாவூத் அல் லாஹிரி என்பவரும் கூறுகிறார் என்று இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்வுல் பாரியில எடுத்து காட்டுறாரு. அப்ப இது புதுசா சொன்ன கருத்தா ஏற்கனவே உள்ள கருத்தா? அதே போன்று ஷரஹு சஹீல் புகாரி, சஹீல் புகாரிக்கு ஷரஹாக எழுதப்பட்ட உம்தத்துல் காரியில என்ன சொல்லப்படுகிறது? ஹாதா பாபுன் ஃபீ பயானின் மன் கால இன்னல் அல்ஹா யௌமுன் நஹ்ரி, யௌமுன் நஹ்ர்ல தான் அல்ஹா என்று அறுத்து பலியிடுற அந்த காரியம் உள்ளது என்பதை யாரெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னா யானி யௌமுன் வாஹிதுன், ஒரே ஒரு நாள்ல தான் அந்த அறுத்து பலியிடுதல் இருக்கிறது என்ற கருத்து. யௌமுன் நஹரி, அது யௌமுன் நஹர் என்ற நாள் தான் என்ற கருத்து யாரெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா கவுல் இப்னு சீரீன், இப்னு சீரீனுடைய கூற்றாக இருக்கிறது. வஹகாஹு இப்னு ஹஸ்மின் அன் ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான், ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மானுடைய அந்த கூற்ற இப்னு ஹஸ்ம் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அன்னஹு கான லாயரன் நஹர இல்லா யௌமன் நஹரி, அறுத்து பலியிடுதல் என்பது யௌமுன் நஹர் என்ற பெருநாள் தினத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. வஹுவ கவுல் இப்னு அபி சுலைமான், இதுதான் இப்னு அபி சுலைமானுடைய கூற்றாகவும் இருக்கிறது என்று உம்தத்துல் காரியில சஹீஹுல் புகாரிக்கு விரிவுரை எழுதப்பட்ட நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இது அறிஞர் பிஜி அவர்கள் புதுசாக சொன்ன ஒரு கருத்தா? ஏற்கனவே அறிஞர்கள் இந்த கருத்துப்படி மார்க்க ஃபத்வாக்கள் வெளியிட்டு இருக்கிறார்களா இல்லையா? இது புதுசா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஏற்கனவே பல அறிஞர்கள் இந்த கருத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அறிஞர்கள் சொன்னதனால நாம சொல்லல. நாம எதை அடிப்படையாக வச்சு சொல்றோம்? குர்ஆனை வைத்து சொல்கிறோம், ஹதீஸை வைத்து சொல்கிறோம், ஆய்வை சமர்ப்பிக்கின்றோம். நாம் முன்வைக்கின்ற வாதங்கள் ஆதாரங்கள் சரியானதா? இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் பதில் சொல்லுங்கள். நீங்க என்ன புதுசா சொல்றீங்க, பழசா வரலையே, புதுசா சொன்னா ஏத்துக்கொள்ள மாட்டோம் என்றா
பழசா சொன்னா போய் ஏற்றுக்கொள்வீங்களா? பழசா வராத ஒன்று புதுசாவே குர்ஆன் சுன்னால இருந்து ஒருவர் ஆய்வாக முன்வைத்தால் இது குர்ஆன் சுன்னா இல்லைன்னு தூக்கி கடாசுவீங்களா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் முன்னிறுத்தப்பட்டால், அந்த வசனத்திலிருந்து ஒரு வாதத்தை முன்வைக்கப்பட்டால், சரியான வாதமாக இருந்தால், ஹதீஸ் முன்வைக்கப்படுகிறது, சரியான வாதமாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? அப்ப நீங்க யாருமே சொல்லலன்றதுனால அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை நீங்க மறுத்துருவீங்களா? இதனோட ஈமானா? நீங்கள் சிந்திக்க வேண்டாம். புதுசா சொன்ன ஒரு கருத்து இல்லை என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வயஸ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மாலூமாத், குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பிட்ட நாட்கள் என்ற ஒருமை அல்ல, பன்மை. பல நாட்கள் என்று குர்ஆன் சொல்லியிருக்கும் போது ஒரு நாள்ல தான் நீங்கள் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது குர்ஆனுடைய கருத்துக்கு பொருந்தாம போகுது. அப்ப ஐயாமும் மாலூமாத் என்று சொன்னா பெருநாள் தினம் மட்டுமல்ல, அதற்கு அடுத்து வரும் நாட்களையும் குறிக்கிறது, தஸ்ரீக்குடைய நாட்களையும் குறிக்கிறது. அப்படி எடுத்தால்தான் குர்ஆனுடைய வசனத்துக்கு பொருத்தமா போகும் என்று சொல்கிறார். ஏன்னு கேட்டா இறைவன் குர்ஆன்ல சொல்றான், ஃபீ ஐயாமின் மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், குறிப்பிட்ட அறியப்பட்ட நாட்களிலே நீங்க உதவியா கொடுங்க, குர்பான் கொடுங்கன்னு வச்சுக்கிறீங்க. உதயங்கிற வேணாம், இல்ல குர்பான் உதயங்கிற வார்த்தை அந்த வசனத்தில் இல்ல, குர்பான் கொடுங்க. குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட நாட்கள் என்கிறது பன்மை. பெருநாள் அணிவு மட்டும் சொன்னா எப்படி அது ஒருமையாச்சுல? யௌமின்ல சொன்னால யௌமின் மஅலூமின், அறியப்பட்ட நாள் அப்படின்னாங்க. ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள் என்றார். நீங்க பெருநாளுக்கு மட்டும்தான் சொன்னா அப்ப குர்ஆன் வசனம் சரி பொருந்தா போயிருமே. நாட்கள் வந்ததான் பெருநாள், அதற்கு அடுத்ததுல நாட்கள், அப்பதான் ஐயாமும் மஅலூமாத் அல்லாஹ் சொன்னதிலே பொருந்தும். அன்பிற்குரியவர்களே, ஃபீ ஐயாமின் மஅலூமாத் என்பது அறியப்பட்ட நாட்கள் என்பது பெருநாள் தினத்தையும் அதற்கு வரக்கூடிய தஸ்ரீக்குடைய நாட்களையும் குறிக்கும் என்பதற்கு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஏதாவது ஆதாரத்தை காட்ட முடியுமா? ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு ஐயாமின் மாலூமாத் என்பது பெருநாள் தினத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களையும் தான் குறிக்கும் என்பதற்கு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது. அது போக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி நீங்கள் அழைப்பு கொடுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ஜுக்காக அழைப்பு செய்யப்பட்டால் மக்கள் ஹஜ்ஜுக்காக வருவார்கள் என்றால் ஃபீ ஐயாமின் மஅலூமாத் என்பது பெருநாள் தினத்தையும் அதற்கு பிறகு வரக்கூடிய தஸ்ரீக்குடைய 3 நாட்களையும் தான் குறிக்கும் என்றால் ஹஜ்ஜுக்கான கிரியைகள் பெருநாள் தினத்திலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய தஸ்ரீக்குடைய 3 நாட்களிலும் மட்டும்தான் இருக்கிறதா? ஹஜ் செய்வதற்கு தானே மக்களுக்கு அல்லாஹ் வர சொல்றா. அப்ப ஹஜ் செய்வதற்கு மக்கள் வந்து அல்லாஹ் ஐயாமும் மாலூமாத்துல அல்லாஹ் தஆலாவுக்காக பணிபுரியணும் என்று சொன்னா, ஐயாமும் மாலூமாத் என்பது ஹஜ் பெருநாள் தினமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் மட்டும் என்று சொன்னா, அப்ப 8ஆம் நாள் ஹஜ்ஜின் கிரியைகள் இல்லையா? 9வது நாள் அரபாவில் தங்கும் அந்த கிரியை இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபத்து, ஹஜ் என்றாலே அரபால தங்குறது தான் என்றாங்க. நசாயில 2966வது செய்தி, ஹஜ் என்றாலே அரபால தங்குறது தான் என்றாங்க. அப்ப அது துல்ஹஜ் மாசம் 9ஆம் தேதி நடக்குது. மக்களை ஹஜ்ஜுக்காக தானே அல்லாஹ் வர சொல்றான். ஹஜ்ஜுக்காக வர சொல்லிட்டு 10லையும் 11லையும் 12லையும் 13லையும் மட்டும் ஹஜ்ஜுல கிரியைகள் எல்லாம் செய்ய சொன்ன மாதிரி வசனத்தை சொல்றீங்க. அப்ப 8ல 9ல செய்யற வணக்கம் எல்லாம் இல்லாம போகுது. அரபால தங்குறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜன்றாங்களே, அதை நீங்க கழிச்சிட்டு பேசுறீங்களே. அப்ப ஐயாமுல் மாலூமாத் என்பது அறியப்பட்ட நாட்கள் என்பது நீங்க சொல்லக்கூடிய கருத்துப்படி 10, 11, 12, 13 என்ற நாட்களை மாத்திரம் குறிக்கவில்லை. அது அல்லாமல் ஹஜ்ஜுக்குரிய கிரியைகள் எல்லாம் எப்போதெல்லாம் செய்யப்படுகிறதோ அந்த எல்லா நாட்களையும் தானே அது குறிக்கும். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துற காரியங்கள், தல்பியா சொல்வது, அல்லாஹ்வை தக்பீர் சொல்வது, அல்லாஹ்வை புகழக்கூடியது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய காரியங்கள் எப்போதெல்லாம் ஹஜ்ஜின் கிரியைகள்ல நிறைவேறுமோ அதை எல்லாத்தையும் சேர்த்துதானே ஐயாமுல் மாலூமாத்துல அடங்கும். 10, 13 வரைக்கும் மட்டும்தான் அடங்கும் என்றா 8, 9 எல்லாம் டிலீட் ஆகி போகுது. அப்ப அந்த ஐயாமுல் மாலூமாத் என்றது நீங்க சொன்ன கருத்தில் சொல்லப்படவில்லை என்பது தெளிவாக விளங்குகிறது. ஏன் இந்த குழப்பமான நிலை தெரியுமா? இந்த ஐயாமுல் மாலூமாத் என்றதுக்கு ஏராளமான கருத்துக்கள் அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அத்தௌலீஹ் லி ஸரஹில் ஜாமி ஸஹீஹ் என்று சொல்லக்கூடிய நூல்ல
ஐயாமுல் மாலூமாத் என்றதை பத்தி என்னென்னலாம் கருத்து வந்திருக்குதுன்னு சொல்லி நிறைய செய்திகள் வருது. வக்தலஃபல் உலமாஉ ஃபீ ஐயாமில் அல்ஹா மா இஜ்மாஹி, அறிஞர்கள் மத்தியிலே அவர்கள் இந்த ஐயாமுல் அல்ஹாவை பற்றி அந்த நாளை குறித்து பலத்த கருத்து வேறுபாடு இருக்குது. இப்னு அப்துல் பர் என்பவர் அவருடைய நூல்ல இது சம்பந்தமாக பல கருத்துக்கள் பதிவிட்டு இருப்பதை மேற்கோள் காட்டுகிறார் என்று பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதுல முதலாவது கருத்து என்ன? அஹதுஹுமா யௌமுன் நஹ்ரி வ யௌமானி பஹதஹு. முதல் கருத்து நஹருடைய பெருநாள் தினம் வ யௌமானி பஹதஹு, அதற்கு அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள். ஐயாமின் மாலூமாத் என்று சொல்றீங்களே, அந்த ஐயாமின் மாலூமாத்துக்குள்ள தஃசீரை பாருங்க, கருத்துக்களை பாருங்க. பெருநாள் தினமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 2 நாட்களும் ஒரு கருத்து. இந்த கருத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? கவுலு மாலிக்கின், இதுதான் மாலிக் இமாமுடைய கருத்து. அபி ஹனீஃபத, அபூ ஹனீஃபாவுடைய கருத்து. அஸ்ஹாபிஹி, அவருடைய தோழர்களுடைய கருத்து. சௌரி, சௌரி என்பவருடைய கருத்து. அஹ்மத, அஹ்மதுடைய கருத்து. அப்ப அஹ்மத் இமாம் அவர்கள், மாலிக் இமாம் அவர்கள், முக்கியமான இமாம்கள் அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள், அப்துல்லா ஜமாலி அவர்களுடைய மதுஹப் இமாம்கள்ல முக்கியமான 3 இமாம்கள் என்ன சொல்கிறார்? ஐயாமின் மாலூமாத் என்பது பெருநாள் தினத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 11வது நாளையும் 12வது நாளையும் தான் குறிக்கும் என்று சொல்கிறார்கள். இப்ப உங்க கருத்துக்கு மாற்றமா உங்களுடைய பெரும்பான்மையான மதுஹப் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன செய்ய போறீங்க? இது சம்பந்தமாக நபி தோழர்கள் சில பேருடைய கருத்தும் சொல்லப்படுகிறது. வருபிய தாலிகான் உமர் வ அலி வ இப்னு உமர் வ இப்னு அப்பாஸ் வ அபீ ஹுரைரத வ அனஸ், இதே கருத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் அவர்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள், அபூ ஹுரைரா அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸக்கரஹு இப்னு கிஸ்ஸார், இப்னு கிஸ்ஸார் என்பவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். வ ஸக்கரஹு இப்னு வஹபின் அன் இப்னு மஸ்ஊதின், இப்னு மஸ்ஊத் அவர்கள் இந்த கருத்துல இருந்தாங்க என்று சொல்லியும் இப்னு வஹப் என்பவர் குறிப்பிடுகிறார். மேலும் இந்த கருத்துல நிறைய நபித்தோழர்கள் இருந்ததாக வருகிறது. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் பல நபித்தோழர்கள் என்ன கருத்துல இருந்திருக்கிறாங்க? ஐயாமின் மாலூமாத் என்றா பெருநாள் தினமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 2 நாட்களும் என்ற கருத்துல இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு கருத்து குழப்பம் என்று பாருங்க. அடுத்ததாக அப்துல்லா ஜமாலி அவர்கள் சொல்வதை போன்று ஐயாமின் மாலூமாத் என்பது பெருநாள் தினமும் தஸ்ரீக்குடைய நாட்களான 11, 12, 13 ஆகிய நாட்களா, அல்லது இந்த அறிஞர்கள் நபித்தோழர்கள் சொல்ற மாதிரி பெருநாள் தினமும் 11வது நாள் 12வது நாள் ஆகிய 3 தினங்களை குறிக்குமா? எந்த கருத்துக்கு வர்றது? சானிஹா, 2வது கருத்து கதாலிக வ ஜியாதத்து யௌமுன் ஆகர், இன்னொரு நாளை கூட்டுறாங்க. ஃபஸாரத் அர்பாத்துன், இப்ப 4ஆக அது விரிவடைகிறது. வஹுவ கவுலு அத்தாஇன், இது அத்தாவுடைய சொல்லாக இருக்கிறது. வ ஹஸன் பஸரி, ஹஸன் பஸரியுடைய கூற்றாக இருக்கிறது. வல் ஔஸாஇ வ ஷாஃபிஈ வ அபீ சௌரி, ஔஸாஇ, ஷாஃபிஈ, அபீ சௌரி போன்றவர்கள் இந்த கருத்துல தான் இருந்தாங்க. வ ருபிய ذلك அன் அலி வ இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த கருத்தில் தான் இருந்தார்கள் என்று. ஏற்கனவே 3 நாட்கள் இருந்தாங்க என்று வருது. மீண்டும் 4 நாட்கள் என்ற கருத்திலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்ததாக வருகிறது. இப்ப ஐயாமின் மாலூமாத் என்பது 4 நாட்கள் என்றும் கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வகால உமர் இப்னு அப்துல் அசீஸ் அல் அல்ஹா அர்பஅத்து ஐயாமின் யௌமுன் நஹ்ரி வ ஸலாஸத்து ஐயாமின் பஅதஹு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களும் பெருநாள் தினமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் தான் யௌமுல் அல்ஹா, அறுத்து பலியிடும் நாட்கள் என்று சொன்னதாக இந்த ஐயாமின் மாலூமாத்துக்கு விளக்கமா வந்ததாக ஒரு கூற்றும் வருகிறது. இப்ப 4 நாட்கள் என்ற கருத்தும் சில பேர் சொல்லி இருக்கிறதாக வருகிறது. சாலிசுஹா, 3வது கருத்து யௌமுன் வாஹிதுன், அது ஒரே ஒரு நாள் தான். வஹுவ யௌமுன் நஹ்ரி, அது நஹருடைய நாள் தான். வஹுவ கவுல் இப்னு சீரீன், அதுதான் இப்னு சீரீனுடைய கருத்து என்று வருகிறது. ஏற்கனவே நாங்க மேற்கோள் காட்டமே, இப்னு சீரீன் அவர்கள், உமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்கள், அதே போன்று அபீ சுலைமான் அவர்கள், இது போன்றவர்கள் எல்லாம் அது ஒரு நாள் தான் குறிக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தும் பதிவாகி இருக்கிறது. இது மாத்திரமா? 4வது கருத்து ராபியுஹா யௌமுன் வாஹிதுன் ஃபில் அம்சார், வேறு ஊர்கள் எல்லாம் ஒரே நாள்ல தான் ஐயாமின் மாலூமாத் வரும். வஃபி மினா ஸலாஸத்து ஐயாம், ஆனா மினால இருக்கிறவங்க, மக்கால இருக்கிறவங்களுக்கு மட்டும் 3 நாட்களை இது குறிக்கும். வஹுவ கவுலு ஸஈத் இப்னு ஜுபைர்
ஜாபிர் இப்னு ஸைத், இந்த கூற்றுல சயீத் இப்னு ஜுபைர் என்பவரும் ஜாபிர் இப்னு ஸைத் என்பவரும் இருந்திருக்கிறார்கள் என்றும் வருகிறது. அப்ப வேற ஒரு காரணங்கள்லாம் நீங்க பெருநாள் தினமா ஒரு தினத்தை எடுத்துக்கோங்க. ஐயாமின் மாலூமாத்துல மக்கால இருக்கிறவங்க மினால தங்குறதுனால 3 நாட்களை நீங்க எடுத்துக்கோங்க என்று ஒரு கருத்து. அடுத்ததாக காமிசுஹா, 5வது கருத்து யௌமுன் நஹ்ரி, ஐயாமுன் மாலூமாத் என்பது பெருநாள் தினமும் வசித்தத்து ஐயாம் பாதஹு, பெருநாளைக்கு பிறகு வரக்கூடிய 6 நாட்களை குறிக்கும். அதாவது பெருநாள் தினமும் பிறை 11 இருந்து 16 வரைக்கும் வரக்கூடிய 6 நாட்களையும் குறிக்கும். மொத்தம் 7 நாட்கள். வஹுவ கவுலு கத்தாதா, இதுதான் கத்தாதாவுடைய சொல் என்றும் வருகிறது. சாதிசுஹா, 6வது கருத்து அஸ்ரத்து ஐயாமின், இது 10 நாட்களை குறிக்கும். ஹக்காவு இப்னுத்தீன், இதுதான் இப்னுத்தீன் என்பவருடைய கூற்றாக இருக்கிறது என்று அப்படி ஒரு செய்தி வந்தவ 10 நாள் ஐயாமின் மாலூமாத்த குறிக்கும் என்றும் செய்திகள் வருகிறது. சாபியோகா, 7வது கருத்து என்ன தெரியுமா? வஹுவ அக்ரபுஹா, இதுதான் விசித்திரமான கருத்து. அன்னஹு இலா ஆகிரி யௌமின் மின் தில்ஹிஜ்ஜா, அது துல்ஹஜ் மாதத்துல இறுதி வரைக்கும் நீடிக்கும் என்றும் கருத்து வருகிறது. இந்த கருத்துல ருபி அனில் ஹசன் அல் பஸரி, ஹசன் பஸரியுடைய கருத்தாகவும் இது அறிவிக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அப்ப இது எவ்வளவு குழப்பமா இருக்குது. பெருநாள் தினமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 2 நாள் என்று ஒரு கருத்து ஐயாமுன் மாலூமாத், அதே போன்று பெருநாள் தினமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் என்றும் கருத்து வருகிறது. ஏனைய ஊர்கள்ல பெருநாள் தினம் மற்றும் மினால் இருக்கிறவங்க மக்கால் இருக்கிறவங்களுக்கு மட்டும் 3 நாளை குறிக்கும் என்றும் கருத்து வருது. இல்ல பெருநாள் தினமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள் குறிக்கிறது என்றும் கருத்து வருகிறது. இல்ல பெருநாள் தினத்திலிருந்து துல்ஹஜ் மாசம் இறுதி வரைக்கும் இந்த ஐயாமின் மாலூமாத் நீடிக்கிறது என்றும் கருத்து வருகிறது. அந்த கடைசி கூற்றுல அல்ஹா இலா ஹிலாலில் முஹர்ரம், அல்ஹா என்பது முஹர்ரமுடைய பிறை காணும் வரைக்கும் தொடர்கிறது என்றும் வருகிறது. இப்ப எந்த கருத்துல இருந்து நாங்க ஐயாமின் மாலூமாத்த முடிவெடுக்கிறது? எப்படி நாங்க முடிவெடுத்தா சரியாகும்? அப்ப ஐயாமுன் மாலூமாத் என்பதற்கு ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களை கூறுவதை போன்று 4 நாட்கள் மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற கருத்துல வரக்கூடியது அத்தாஹு, ஹசன் அல் பஸரி, அவுசாயி, ஷாஃபி, அபூ சௌரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் வருது. பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்க? பல நாட்களை குறிக்கக்கூடிய விதத்தில் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சில பேர் எந்த அளவுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, கால இப்னு அப்பாஸ் ஃபி ரிவாயத்தி அத்தாயின், அத்தாவுடைய அறிவிப்புல இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், யுரீது ஐயாமுல் ஹஜ்ஜி, இது ஹஜ்ஜுடைய நாட்களை குறிக்கிறது. வஹிய யௌமு அரஃபதி வன் நஹ்ரி வ ஐயாமித் தஸ்ரீக், அரஃபாவுடைய நாள், பெருநாள் தினம், யௌமுன் நஹ்ரி, தஸ்ரீக்குடைய நாட்கள். அப்ப அரஃபாவையும் சேர்த்து சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூற்று எல்லாம் வருகிறது. முதல் 10 நாட்களை குறிப்பதாக எல்லாம் வருகிறது. இப்படி கருத்து குழப்பமான ஒரு நிலையில ஐயாமின் மாலூமாத் என்பது இருக்கும் பொழுது அது பெருநாள் தினத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களை மாத்திரம்தான் குறிக்கும் என்பதை எந்த அடிப்படையை வைத்து ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களும் அவருடைய வகைராக்களும் சொல்வீர்கள்? தெளிவான ஒரு நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு ஒரு ஆதாரத்தை முன்வைக்காமல் சுத்தி வளர்ச்சி கருத்து மோதல் உள்ள ஒரு செய்தியை கொண்டு வந்து இதைத்தான் அதை குறிக்கும் என்று சொல்லி நீங்கள் கருத்து தெரிவிப்பது மக்களை குழப்புவதற்காக கருத்து தெரிவிப்பதாக வருகிறதா இல்லையா? அப்ப ஃபீ ஐயாமின் மாலூமாத் என்பது அறியப்பட்ட நாட்கள் என்பது யௌமுன் நஹரையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களையும் குறிக்கிறது என்பதற்கு எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாத நிலையில் அந்த நாட்கள்ல தான் குர்பான் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் முன்வைத்த வாதம் தெளிவாக அடிபட்டு போய்விடுகிறது. அப்ப இதிலிருந்து குர்பானி கொடுப்பதற்குரிய நாட்களாக யௌமுன் நஹர் என்ற பெருநாள் தினத்தையும் தஸ்ரீக் நாட்கள் என்று சொல்லக்கூடிய 11, 12, 13 ஆகிய நாட்களையும் எடுக்க முடியாது என்பது தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், எல்லா உம்மத்துக்கும் நாங்க குர்பானியை ஏற்படுத்தி இருக்கிறோம். எல்லா உம்மத்துக்கும் குர்பானி இருக்குது. தொடர்ச்சி அல்லாஹ் வசனத்துல சொல்கிறானா இல்லையா? 34வது வசனத்துல இந்த வசனம் வருகிறது. அப்ப எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா குர்பானியை ஏற்படுத்தி இருக்கிறானா இல்லையா என்று கேட்கிறார். சரி, அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான். ஜோனி பாக்கல வல் புது வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன். அடுத்து நம்ம கொடுக்கிற உதவியை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் உதவியா கொடுக்கிறத நம்ம மார்க்கம் ஆக்கணும். அவ்வளவு பெரிய உயர்ந்த வழக்கம் இது. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, முகமதியா அவர்களே, உங்களுக்கு மட்டும் இல்ல,
எல்லா சமூகத்திற்குமே நான் மார்க்கம் வாங்கினேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ உதயா பத்தி சொல்லிட்டானே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், நாங்க இல்லைன்னு சொன்னோமா? எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு வழிபடும் முறையை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான், மாற்று கருத்தில். அதனால இந்த மன்சக்கன் என்ற வார்த்தை வருவதனால மன்சக்கன் என்பதுல ஹதி என்பது வராதா, உள்கியா மட்டும்தான் வருமா? அது பொதுவான ஒரு சொல் தானே, அது பொதுவான ஒரு சொல் என்பதனால வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கன், எல்லா உம்மத்துக்கும் நாங்க மன்சக்கை ஏற்படுத்தி இருக்கிறோம், வழிபாடு முறையை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை வைத்து இந்த மன்சக் என்பது உள்கியா மட்டும்தான் குறிக்கும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதுக்கு ஆதாரம் வேணும். நாங்க சொல்றோம் ஹதியும் குறிக்கும் என்போம். அப்ப ஹதி குறிக்காது என்பதற்கு நீங்க என்ன விளக்கம் சொல்லுவீங்க? எல்லா உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மன்சக்கை வழிபாடு முறையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதனால ஐயாமு தஸ்ரீக்குடைய நாளையும் பெருநாள் தினத்திலையும் தான் குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அந்த வசனத்துல என்ன ஆதாரம் இருக்கிறது? அதுல எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப மன்சக் என்பதுல ஹதியும் வரலாம். ஹதி என்றது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. காஃபிர்கள் கூட ஹதியை நிறைவேற்றி வந்தார்கள். காஃபிர்கள் கூட ஹதியுக்கு மாலையிடக்கூடிய அடையாளம் இடக்கூடிய பிராணிகளை மதிச்சு வந்தாங்க. அது காலாகாலத்துக்கும் நிலை பெற்ற ஒரு இபாதத்தாக இருந்தது. இதன் மூலம் விளங்குகிறதா இல்லையா? இப்ப மன்சக் என்று சொன்னா உள்கியாவத்தான் குறிக்கும் என்று தனியா நீங்க சொல்ல முடியாது. அது எல்லா வழிபாட்டு முறைகளையும் குறிக்கும். ஹஜ் என்பது அதிகமாக வந்து சேர்றதுனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயஸ்குருஸ்முல்லாஹி ஃபீ ஐயாமின் மாலூமாத்தி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஹாம். சாதுவான கால்நடைகள் அவர்களுக்கு தந்ததற்காக அல்லாஹ்வோட பேரை சொல்லி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்கப்பா என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் எல்லா சமூகத்திலையும் எல்லா காலத்திலையும் அது நிலை பெறச் செய்த ஒரு அமலாக இருந்ததனால மாமிசம் மலைகளை ஏற்படுத்திய காரணத்தினால அதுக்கு நன்றி செலுத்தி இறைச்சிலே சாப்பிட்டு வாழ்ந்து உன்னுடைய நாட்களை கழிக்கலாம் என்ற அளவுக்கு அல்லாஹ் ரிஸ்க வழங்கினான் என்றதுக்காகத்தானே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப எல்லா சமூகங்களுக்கும் இந்த ஹதி என்றது இருந்திருக்கிறது என்பது விளங்குகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் மன்சக்கன் என்பது உள்கியாவை மாத்திரம் குறிக்கும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை விளங்குகிறோம். அது உள்கியாவை குறிப்பதாக இருந்தாலும் ஹஜ் பெருநாள் தினத்திலும் அதற்கு பிறகு வரக்கூடிய 3 நாட்களிலும் மாத்திரம்தான் குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது தெரிகிறது. ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் சொல்கிறார்கள், தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வல் புத்ன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஸாயிரில்லாஹி லக்கும். பலியிடப்படும் ஒட்டகங்களை அல்லாஹ் அடையாள சின்னமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்ப அல்லாஹ் இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறான்? உள்கியாவை பற்றி தானே சொல்ல வருகிறான் என்ற மாதிரி கோருக்க பார்க்கிறார். நீங்க உதவ கொடுக்குறீங்கன்னு ஒட்டகம் புதுமை அப்படின்னு சொன்னாக்க கொள்ளுக்கிறதுல அர்த்தம் ஒட்டகத்தையும் எழுக்கும் ஆட்டையும் எழுக்கும் ஆட்டையும் எழுக்கும் எல்லாம் பொதுவா புதுமை இங்க பல விளக்கங்கள் இருக்கு. ஆனா பல வெளிப்படையை பார்த்தா ஒட்டகம் தான் அது பதாரத்தோடு சொன்னா ஒட்டகம் தான். சரி, எந்த அர்த்தமா இருந்தாலும் இதை அடையாள சின்னமாக ஆக்கிறோங்கிறான் அல்லாஹ். ஏதோ ஒட்டகம் இப்ப நம்ம சொல்ல ஒரு ஆள் கேட்கிறாரு, அல்லாஹ் தஆலா உதியா சப்ஜெக்ட்ல தான் ஒட்டகத்தை இதனோட அடையாள சின்னங்கள்னு சொன்னா அதனால ஹாஜிகள் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்களே அது இதுவும் அடையாள சின்னம் அல்ல. ஏன்னா உதயாவுக்கு பிறகுதான் இது சொல்லியிருக்கலாம். அங்க சொன்னது அங்கதான் சொன்ன, இங்க உள்ளது இங்கதான் நம்மளும் சொல்லலாம்ல. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒட்டகங்களை அடையாள சின்னமாக ஆக்கியிருக்கிறான், பள்ளி பிராணியாக ஆக்கியிருக்கிறான். மாற்று கருத்தில நாங்க இல்லைன்னு சொல்லல. அதனால உள்கியாவுக்குரிய ஒட்டகத்தை தான் இது குறிக்கிறது என்று எப்படி சொல்லலாம்? ஒட்டகங்களை துல்ஹஜ் மாதத்தில் அறுத்தால்தான் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக அது ஆகும் என்பதை எப்படி சொல்லலாம்? ஒருத்தன் முஹர்ரம்ல ஒட்டகத்தை பலியிட்டால் அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் ஆகாதா? ஒருத்தன் துல் காதால ஒட்டகங்களை பலியிட்டால் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தால் அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக ஆகாதா? ஏன் உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒருவர் ஹதியுமாக ஒட்டகத்தை அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தால் அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக ஆகாதா? தெளிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா சென்ற நேரத்தில் 100 ஒட்டகங்களை ஹதியுவாக கொடுத்தார்கள் என்று வருகிறதா இல்லையா? அஹ்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியத பதனத்தின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை ஹதியுவாக குர்பான் கொடுத்தார்கள் என்று வருகிறது. அப்ப ஹதியுவாக ஒட்டகங்களை பலிப்பிராணியாக வைத்து அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுப்பது எந்த நாட்களிலும் செய்யலாம். அது துல்ஹஜ் மாதத்தில் பிறை 10லும் தஷ்ரீக்குடைய நாட்களான 11, 12, 13 மாத்திரம் செய்ய வேண்டும் என்பது எந்த ஒரு வரையறையும் அல்லாஹ்வும் ரசூலும் ஏற்படுத்தவில்லை.
அப்ப அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமான ஒட்டகங்களை தாராளமாக நீங்கள் எந்த நாட்டிலும் பலி கொடுக்கலாம். அதனால் அல்லாஹ்வுடைய புனிதத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த போவதில்லை என்பது தெளிவாக விளங்குகிறது. இந்த வசனத்தை வச்சு 4 நாட்களிலும் குர்பான் கொடுக்கலாம் என்பது நீங்கள் எப்படி நிறுவ வருகிறீர்கள்? நீங்கள் சொல்லக்கூடிய வாதத்திற்கு கருத்துக்கு இந்த வசனத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் அவர் சொல்கிறார், கதாலிக சஹர்னாஹ லகும் லஅல்லகும் தஷ்குரூன். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் சொல்கிறான். ஒருவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததாக பேசுறது உல்ஹியா சப்ஜெக்ட்ல தானே, வேற இடத்துல பேசல தானே, அதனால இது உல்ஹியாக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற எதுக்கும் பொருந்தாது என்று வாதம் வைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறார். இந்த பிராணிகளை அந்த பிராணிகளை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் எங்க உரிய சப்ஜெக்ட்ல. அதனால ஒரு ஆள் சொல்றாரு, நமக்கு வசப்படுத்தி தந்தது நம்ம உறுதியா கொடுக்கிற பிராணிகளை தான். இந்த ஹஜ்ஜுக்கான அனுப்பி கொடுக்குறாங்க அதல்ல. எங்க அப்படி சொல்றீங்க? அல்ல உறுதியா சம்பந்தப்பட்ட மேற்கொள்ளதான வசப்படுத்தி கொடுத்தவங்க இங்கெல்லாம் போட்டு அங்க போட்டாரு சொன்னா நம்ம செய்யணுமா? இது என்ன சொல்ல வருகிறார்? அல்லாஹ் வசப்படுத்தி தந்தது உல்ஹியா பிராணியை மட்டும்தான் என்று நாங்க சொன்னோமா? அல்லாஹ் எல்லா பிராணிகளையும் தான் வசப்படுத்தி கொடுத்தான். இந்த வசனத்துல அல்லாஹ் கால்நடைகளை வசப்படுத்தி கொடுத்தான் என்று வருது. நாங்க நன்றி செலுத்தணும் என்றதுக்காக. ஏற்கனவே நாங்க சொன்னோமே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரிஸ்காக சாதுவான கால்நடைகளை தந்ததற்காக அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும் என்ற அந்த கருத்து தானே இந்த வசனம் இன்னும் உறுதிப்படுத்துது. இது உல்ஹியாவுக்குரிய அந்த பிராணியை வசப்படுத்தி கொடுத்தார் என்று நாங்க சொல்லவும் இல்லை, அல்லாஹ் சொல்லவும் இல்லை. அல்லாஹ் எல்லா பிராணிகளையும் சொல்கிறான். ஹதியுக்காக வரக்கூடிய பிராணியும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததுதான், உல்ஹியாவுக்கு தந்த பிராணியும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததுதான். அப்ப இது உல்ஹியாவுடைய பிராணியை மட்டும் குறிக்கும் நாங்க சொல்லவில்லை. அதே போன்று இது ஹதியுடைய பிராணியையும் குறிக்கும், எல்லா பிராணிகளையும் குறிக்கும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்ப இதுல என்ன பஞ்சாயத்து? நாங்க சொல்லாத ஒன்றை நீங்களா கருத்தாக திணிச்சு எப்படி நீங்க கேள்வி எழுப்பலாம்? அடுத்தது நாங்க என்ன கேட்கிறோம்? சரி, அல்லாஹ் தஆலா நமக்கு வசப்படுத்தி தந்தான் என்று வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அது உல்ஹியா பிராணியாக இருக்கட்டும், அது ஹதியுடைய பிராணியாக இருக்கட்டும், இதை வைத்து அல்லாஹ் தஆலா நமக்கு பெருநாள் தினத்திலும் தஸ்ரீக்குடைய நாட்களிலும் தான் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதாக இந்த வசனத்துல எங்க வந்துச்சு? இந்த வசனம் நீங்க மேற்கோள் காட்டுறீங்களே, உங்களுடைய வாதத்திற்கு இந்த வசனத்துல என்ன கருத்து இருக்குது? இந்த வசனம் வேற ஏதோ விஷயம் ஒன்று பேசுது. அல்லாஹ் தஆலா நமக்கு பிராணிகளை வசப்படுத்தி தந்தால் அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்தணும். நமக்கு வந்து பிராணிகளை கட்டுப்படுத்துற சக்தி இருக்குதா? அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் தான் அது வசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கு அல்லாஹ் நன்றி செலுத்த சொல்றான். அதுக்காக இது 10ஆம் தேதியும் தஸ்ரீக்குடைய நாட்கள் 3 நாளும் தான் குர்பான் கொடுக்கணும் என்று இந்த வசனம் சொல்வதாக நீங்க மேற்கோள் காட்ட பாக்குறீங்களே, இதுல எந்த கருத்தும் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய வாதம் ஒரு தெளிவில்லாத, உங்களுடைய வாதத்துக்கு சம்பந்தம் இல்லாத, நாங்கள் முன்வைக்காத வாதங்களுக்கு பதில் என்ற பெயர்ல உளறி இருப்பதை இதன் மூலம் தெளிவாக விளங்குகிறது. மேலும் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் சொல்கிறார்கள், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் கொடுக்கின்ற உல்ஹியால இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சேராது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறையச்சம் தான் சேரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது நீங்க கொடுக்கிற உல்ஹியாவை குறிக்குமே தவிர ஹாஜிகள் கொடுக்கிற உல்ஹியாவை இது குறிக்காது என்று சொல்கிறார். அதே பாதிகள் இன்னும் தொடர்ந்து வாங்க. லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா. தொடர்ந்து பேசணும். நீங்க உறுதியா கொடுக்குறீங்களே, அதனுடைய இரத்தமோ மாமிசமோ இறைவனை போய் அடைவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா. அது உங்களிடம் இருக்கிற அந்த தக்வா தான், இறை எச்சம் தான் அல்லாஹ்வை போய் சேருகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு நாள் அங்கே வந்தாரு, அவர் என்ன சொல்றாரு, இல்லங்க நீங்க உறுதியா கொடுக்குறீங்கல்ல, அதுதான் அல்லாஹ் போய் சேராது, தக்வா தான் போய் சேரும். ஏங்க ஆங்கிலம் அங்க கொடுக்குறாங்க, அதுதான் ஏன் இது உறுதியா பற்றி உள்ள மேட்டோ சொல்லும் போது அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி இருக்கலாம் என்று ஒருவர் சொன்னால் அது சரி என்றீர்களா இல்லையா? இப்படி நாங்க சொன்னோமா? ஹாஜிகள் உல்ஹியாவை கொடுக்கணும் என்று சொல்லி நாங்க சொன்னோமா? ஹாஜிகளுக்கு குர்பான் அவசியம் என்று நாங்க சொன்னோமா? ஹாஜிகள் இஃப்ராதாக ஹஜ் செய்தால் குர்பான் கொடுத்து விட்டு தான் ஹஜ் செஞ்சு விட்டு குர்பான் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்தோமா? முன்வைக்கவில்லை. நாங்க சொல்லாத வேறு எவனோ சொன்ன ஒரு கருத்துக்கு நமக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க எந்த குர்பானியை கொடுத்தாலும் சரி, அது உல்ஹியாவாக இருக்கட்டும், ஹதியுவாக இருக்கட்டும், நீங்க நேர்ச்சை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு குர்பானியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா.
அதனுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை அடைவதில்லை. வலாக்கின் யனாலு தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடையும் என்பது அடிப்படை. அது ஹாஜிகள் ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜியாக கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருந்தாலும் சரி, ஹாஜிகள் அல்லாதவர்கள் உல்ஹியாக கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருந்தாலும் சரி, இறையச்சத்தின் அடிப்படையில செயல்படுகின்றதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப நீங்க இதை நமக்கு எடுத்து சொல்றீங்களே, நாங்க இந்த கருத்தை வாதமாகவே முன்வைக்கவில்லை. அடுத்தது, இந்த வசனத்துல பெருநாள் தினத்திலும் அதற்கு அடுத்த தஸ்ரீக்குடைய நாட்களிலும் குர்பான் கொடுக்கலாம் என்பதற்குரிய ஆதாரம் என்ன இருக்கிறது? ஒரு வசனத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அந்த வசனத்தை வைத்து நாங்க வாதமாக முன்வைக்காத ஒன்றை நீங்களாகவே வாதமாக முன்வைத்துக் கொண்டு கேள்வியை எழுப்பிக் கொண்டு நமக்கு பதில் சொல்வதாக கற்பனையான ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே நீங்கள் பதில் அளித்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய அந்த கேள்வியிலும் பதிலிலும் நம்முடைய வாதத்தை மறுக்கக்கூடிய ஒரு வாதமாக உங்களுடைய கேள்வி வந்து நிற்கிறா? இல்லை. அப்ப நீங்க மன்சகனாக அந்த எடுத்து வைத்த வாதமாக இருந்தாலும் சரி, ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக அமைத்து வைத்திருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்ற அந்த செய்தியை வாதமாக வைத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா கால்நடைகளை வசப்படுத்தி தந்திருக்கின்றான் என்ற அந்த செய்தியை நீங்கள் வாதமாக முன்வைத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை அடைய மாட்டாது என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தில் நீங்கள் வைக்கின்ற வாதமாக இருந்தாலும் சரி, இந்த எதுவுமே பெருநாள் தினத்திலும் அதற்கு அடுத்து தஸ்ரீக்குடைய நாட்களிலும் குர்பான் கொடுப்பதை குறிக்கின்ற விதத்தில் எந்த ஒரு கருத்தும் இடம்பெறாத வசனங்களாக இருப்பதை மிக தெளிவாக விளங்குகிறது. நீங்களாக இல்லாத ஒரு கேள்வியை எழுப்பி பதில் சொல்வதாக நீங்கள் வைத்த வாதம் உங்களுடைய வாதத்துக்கும் உங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் உதவாத ஒரு வாதமாக இருக்கிறது. நம்முடைய வாதத்தை மறுப்பதற்கும் உதவாத ஒரு வாதமாக இருப்பதை தெளிவாக இதன் மூலம் விளங்குகிறதா இல்லையா? இப்ப சம்பந்தம் இல்லாமல் தலைக்கும் வாளுக்கும் முடிச்சு போட்டுக்கொண்டு தட்டு தடுமாறிக்கொண்டு முட்டி மோதிக்கொண்டு கருத்தை நிலைநிறுத்துவதாக நினைத்துக் கொண்டு உளறி கொட்டிக் கொண்டு ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் இருப்பதை நாம் தெளிவாக இதன் மூலம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்? யௌமுன் நஹர் என்று வருகிறது. யௌமுன் நஹர் என்ற நாள் அறுத்து பலியிடும் நாள் என்று வர்றதுனால அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க அறுத்து பலியிடாதீங்க, 2வது நாள் அறுத்து பலியிட சொல்லி வரலதானே என்று இவர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்து பெரிய ஒரு தத்துவத்தை பேசுறாங்க. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் பாருங்க, இவங்களோட தத்துவம் அடிபட்டு போயிரும். என்ன கேள்வி தெரியுமா? உல்ஹியா என்று தானே வருகிறது. உல்ஹியா என்றால் என்ன அர்த்தம்? லுஹா நேரத்தில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அர்த்தம். லுஹா நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் பெருநாள் தினத்தில் யௌமுன் நஹ்ர்ல அறுத்து பலியிடும் நாள்ல முற்பகல் நேரத்தில் தான் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்த முற்பகல் தாண்டிய பிறகு குர்பான் கொடுக்க கூடாது என்று நீங்கள் அறிவிக்க வேண்டி வரும் என்று மிகப்பெரிய உலகமாக தத்துவம் ஒன்றை முன்வைத்து ஒரு கேள்வியாக ஒன்றை கேட்கிறார். அடுத்து இருக்கு பாருங்க. இப்ப இன்னொரு கேள்வி, யௌமுன் நஹ்ருக்கான 10வது நாள். யௌமுன் நஹ்ர் அர்த்தம் அறுத்து பலியிடுற நாள். அப்ப அந்த அன்னைக்கு தான் அறுத்து பலியிடுறாங்க. 2வது நாள் யௌமுன் நஹ்ர் அப்படி இருக்குது, அந்த அன்னைக்கு தானே இருக்குது. ஒரு தத்துவம் பேசுறாங்க. அடுத்து நம்முடைய ஒரு கேள்வியில இது அடிபட்டு போச்சு. என்ன தெரியுமா? உதவியா தானே. உதவியாக என்ன அர்த்தம்? துஹா நேரத்தில் நிறைவேற்றுவது. இப்ப என்ன செய்யுங்க? அப்ப அதனால யௌமுன் நஹர் பெருநாள் தினத்தன்று கூட காலையில தான் கொடுக்கணும், மாலையில கொடுக்க கூடாது. ஒரு ஆள் சொல்றாரு, ஏங்க உதவியா தானே இது பேரு? உதவியான அர்த்தம் துஹா நேரத்தை கொடுக்கறது தானே. நீங்க சாயங்காலம் கொடுத்தா அது துஹா நேரமா? அதனால 10 அன்னைக்கு காலையில மட்டும்தான் கொடுக்கணுங்கிறாரு. அவரும் ஒரு ஆய்வு பண்றாரு. சரியாமா? அன்புக்குரியவர்களே, இந்த உல்ஹியா என்ற வார்த்தை லுஹா என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாம். அது நமக்கு ஒரு பஞ்சாயத்து இல்ல. லுஹா என்ற வார்த்தையிலிருந்தும் உல்ஹியா என்ற வார்த்தை வந்திருக்கலாம். ஆனா உண்மையிலே இந்த உல்ஹியா என்ற வார்த்தை எப்படி வந்திருக்கலாம் என்றதை விளங்கிக் கொள்வதற்காக இந்த லஹா என்று வரக்கூடிய வார்த்தையோட அர்த்தம் என்னன்றதை நாங்க பார்ப்போம். லஹத் தரீகு, பாதை தெளிவானது, வலஹ லஹர வெளிப்படையானது தெளிவானது என்ற கருத்து லஹா என்ற அந்த வார்த்தைக்கு இருக்குது. அதே மாதிரி லஹ பினஃப்ஸிஹி பிஅமலிஹி அவ் பிமாலிஹி தபர்ரஅ பிஹி தூன மகாபினி, ஒருவர் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தனது செல்வத்தை, அமலை, தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதை இந்த லஹா என்ற வார்த்தையில் குறிக்கும் என்ற அர்த்தம் இருக்கிறது. அதே போன்று லஹா பினஃப்ஸிஹி
ஃபீ சபீலில் வதனி பதலஹா ஃபிதான் லில் வதனி. ஒருவர் தனது நாட்டுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பது என்ற அர்த்தமும் இந்த லஹா என்ற வார்த்தைக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்ப லஹா என்ற வார்த்தை தியாகம் என்ற கருத்தில், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் அர்ப்பணிப்பு செய்தல் என்ற கருத்திலும் இருக்கிறது. அதே போன்று வெளிச்சம், தெளிவு என்ற முற்பகலை குறிக்கக்கூடிய அந்த கருத்திலையும் வருகிறது. ஒரு வார்த்தைக்கு ரெண்டு கருத்து வந்தால் எது பொருத்தமானது என்று பார்க்கணுமா இல்லையா? பொருத்தமான வார்த்தையை வைத்துதான் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை நாங்க கொடுக்கணுமா இல்லையா? இது அடிப்படையான ஒரு விஷயம் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அப்ப யௌமுன் நஹர் என்று வருகிறது, பெருநாளுடைய தினம், அறுத்து பலியிடும் நாள் என்று வருகிறது. அறுத்து பலியிடும் நாளில் உல்ஹியா என்ற வார்த்தையில லஹா என்ற வார்த்தை வந்த நாள் முற்பகல் என்ற நேரத்தில் அந்த நாள் குறிக்கிறது என்று நாங்கள் கருத்து வைத்தோம் என்றால், பெருநாள் தினத்தில் அறுத்து பலியிடும் நாளை நாங்கள் எப்படி சொல்ல வேண்டி வரும் என்றால் முற்பகல் நாள் என்று சொல்ல வேண்டி வரும். இப்ப யௌமுன் நஹர் என்றால் அறுத்து பலியிடும் நாள். ஷேக் அப்துல்லா ஜமால் என்ன சொல்கிறார்? லுஹா என்ற வார்த்தையில உல்ஹியா என்றது வருது, அதனால முற்பகல் நேரத்துல தான் நீங்க அறுத்து பலியிடணும், அதுக்கு அதை தாண்டி நீங்க அறுத்து பலியிடக் கூடாது என்று சொல்கிறார். இப்ப யௌமுன் நஹர் என்றதுக்கு யௌமுல் லுஹா என்று நாங்க அர்த்தத்தை வச்சோம்னா முற்பகல் நாள் என்று ஒரு அர்த்தம் வருது. இது பொருத்தமான அர்த்தமா வருதா? முற்பகல் நாள் என்றா என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஸ யௌமுன் நஹர் என்று கேட்கிறாங்க. இது யௌமுன் நஹருடைய நாள் இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப யௌமுன் நஹருடைய நாள் என்பதற்கு முற்பகல் என்ற அர்த்தம் கொடுத்தா முற்பகல் நாள் என்று அர்த்தம் கொடுக்க வேண்டி வரும். முற்பகல் நாள் என்றது ஒரு விகாரமான கருத்தா இல்லையா? அது ஒரு பொருத்தமான அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தா? யாராவது ஒரு நேரத்தை ஒரு நாளை குறிப்பதற்காக சொல்வார்களா? அசருடைய நாள், சுபகுடைய நாள், காலையின் நாள், மாலையின் நாள், இசாவின் நாள் என்று யாராவது சொன்னா ஒரு நாளுக்குள்ள கொண்டு போய் நேரத்தை பொருத்தி சொன்னா அது ஒரு விகாரமான ஒரு கருத்தை கொடுக்குது. யாரும் அப்படி பேச மாட்டாங்க. ஏனென்றால் எல்லா நாட்களிலும் அசர் என்பது வரும், லுஹர் என்பது வரும், மஹரிப் என்பது வரும், இஷா என்பது வரும், காலை பொழுது வரும், மாலை பொழுது வரும், முற்பகல் பொழுது வரும். அதனால ஒரு நாளுக்குள்ள ஒரு நேரத்தை கொண்டு போய் சுருக்கிறது பொருத்தமற்ற ஒரு வாதமாக இருக்கிறது. ஆனா ஒரு காரியத்தை தொடர்புபடுத்தி ஒரு நாளை பேசலாம். தியாகத்தின் நாள் பேசலாம், யௌமுல் லுஹா தியாகத்தின் நாள் என்று பேசலாம், அர்ப்பணிக்கும் நாள் என்று பேசலாம். யௌமு அரஃபா அரஃபாவில் தங்கும் நாள், யௌமுல் கியாமா அனைவரும் எழுந்து நிற்கும் நாள், யௌமுல் பாசி அனைவரும் எழுப்பும் நாள். ஏதாவது ஒரு காரியத்தை அடிப்படையாக வைத்து ஒரு நாளை தொடர்புபடுத்தினால்தான் அது நிறைவான ஒரு கருத்தை தரக்கூடிய சொல்லாக இருக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுன் நஹர் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அறுத்து பலியிடும் நாள். அப்ப அந்த நாள் என்பது அந்த நாள்ல ஆரம்பத்திலிருந்தே வருமா? பெருநாளைக்கு பிறகிலிருந்து மஹரிப் வர காட்டிலும் அந்த அறுத்து பலியிடும் நாள் செயல்பாட்டில் இருக்கும் என்ற கருத்தை தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒருவேளை உல்ஹியா என்பதை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முற்பகல் நேரத்தில் கொடுத்திருக்கலாம். அதனால் கூட இந்த லஹா என்ற வார்த்தை லுஹா என்ற அந்த வார்த்தையிலிருந்து பிரிஞ்சு வந்து உல்ஹியா என்றாகவும் அது மாறி இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மஹரிப் வர காட்டிலும் அந்த நாளை நீடிக்க வைப்பதற்கு அனுமதி தந்ததனால எப்போது நபிகள் நாயகம் நமக்கு அனுமதி தந்து விட்டார்களோ அப்போது அந்த அமலை நாங்கள் தாராள மனதோடு நிறைவேற்றுவதற்குரிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குதா இல்லையா? கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு லுஹாவுடைய நேரத்திலே இப்ராஹிம் நபியும் கொடுத்திருக்கிறாங்க, அதனால நாங்களும் அதே நேரத்தில் தான் கொடுத்திருக்கணும் என்றெல்லாம் விதியாக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதி தந்து விட்டதனால் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு வேளை லுஹாவுடைய நேரத்திலே கொடுத்திருந்தாலும் நமக்கு மஹரிப் வர காட்டிலும் அந்த சலுகை நீடிக்கிறது என்றுதானே அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். இஸ்லாத்தின் அடிப்படையை சரியாக விளங்கியவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்க அதுக்கு மாற்றமா சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது அவர் சொல்கிறார், அப்படி பார்த்தா அரஃபாவுடைய நாள் என்று தானே வருகிறது. அப்ப அரஃபாவுடைய நாள் என்று சொன்னா ஒருத்தர் ராத்திரி போயிட்டு அரஃபால தங்குறாரு, இவர் அரஃபாவில் தங்கியதாக கருத்து வருமா? யௌமு அரஃபாண்டா பகல்ல மட்டும்தானே. அப்ப நைட்ல போயிட்டு அவர் தங்கினாரண்டா பெருநாளைக்கு முந்தின நாள் நைட்ல போயிட்டு தங்கினதாகத்தானே வரும். அவர் அரஃபாவில் தங்கியதாக வராதே. யௌம் என்ற வார்த்தையை வச்சு ஒரு நாளை குறிக்கும் என்ற கருத்துக்கு வருவீங்கன்னு சொன்னா அரஃபா நாள் என்பதும் இரவு நேரத்தையும் குறிக்கக்கூடியதாக வரும் தானே என்று ஒரு கேள்வியாக கேட்கிறார். சரி, அப்படி பார்த்தா அரஃபாவுடைய நாள்
துல்ஹஜ் மாதம் பிறகும்போது சொல்றோம்ல, ஹாஜி எல்லாம் அங்க போறாங்க. வஹாபிகளுக்கு இது ஒரு கேள்வி, நம்ம ஒரு கேள்வியை வைக்கணும். அரபா அன்னைக்கு பகல்ல தங்குவாங்க ஹாஜிகள். ஒரு ஹாஜி பகல்ல தங்கல, நைட்ல தான் போய் தங்கல. அதான் விடிஞ்சா பெருநாள் ஹஜ்ஜு கூடுமா? வஹாபிகள் சொல்றாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, ஏன் கூடாதுன்னு நம்ம வாங்க செய்வோம், அது ஒரு தின சப்ஜெக்ட். ஆனா கூடும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம கேட்போம்ல, யௌம அரபாங்கிறது பகல்ல மட்டும்தானே, மகரிப் ஆனவனதான் யௌம அரபா முடிஞ்சு போச்சுல. அரபா நீங்க தங்கணும் சொன்னா பகல்ல தங்கினாங்க, இரவு வந்து பெருநாள் நைட்டுங்க, பெருநாள் நைட்டு தங்கினாங்க, எப்படி அரபாவுடைய நாள்ல தங்கினாங்கன்னு வரும்? நம்ம கேள்வி கேட்டா என்ன வருது? அப்ப யௌம நகருடைய தத்துவம் அடிபட்டு போச்சு. அன்பிற்குரியவர்களே, இவரு நாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்றதே சரியாக பார்க்காமல் ஒரு விஷயத்தை நாங்க முன்வைக்கிறோம், நாங்க என்ன கருத்து சொல்லுவோம் என்றதை வாசிப்பே இல்லாமல் இவர் இந்த கேள்வி எழுப்பி இருக்கிறத நாங்க பாக்குறோம். அரபாவுடைய நாள் என்றால் அது 24 மணித்தியாலத்தை தான் குறிக்கும், மாற்று கருத்து இல்ல. அரபால பிறை 9 தங்கணும் என்று இருக்குது. பிறை 9 அரபால தங்கணும் என்று சொன்னா, அரபா நாள் என்பது, யௌமு அரபா என்பது 24 மணித்தியாலத்தையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் எப்படி இருக்கிறது? அரபாவுடைய நாள் என்பது பிறை 9 சுபஹ்வுடைய நேரத்திலிருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் அரபாவில் தங்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அப்ப பகல் பொழுதுல அரபாவில் தங்க வேண்டும் என்பதுதான் யௌமு அரபாவுடைய விளக்கம் என்று செயல் வடிவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய பிறகு ஒருத்தன் போயிட்டு நைட்ல தங்கினா அது தவறுதான். ரசூலா யௌமு அரஃபா என்றது மொத்த நாளை குறிக்கக்கூடிய ஒன்றாக சொல்லியிருந்தாலும் சுபஹில் இருந்து மக்ரிப் வரக்காட்டிலும் தான் அரஃபாவில் தங்குவதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எப்போது நபிகள் நாயகம் அரஃபாவில் தங்குவதற்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அப்போது அந்த நேரத்தில் தான் நாங்கள் அரஃபாவிலே தங்க வேண்டும். அதற்கு மாற்றமாக அரஃபாவுடைய தினம் பிறந்த நாளில், அதாவது பிறை 8ஆம் நாளுடைய இரவு நேரத்தில் போய் தங்கினாலும் பிறகு 9ஆம் நாளுடைய இரவு நேரத்தில் போய் தங்கினாலும் அது ரெண்டுமே தவறான செயல் என்றுதான் நாங்கள் அறிவிப்போம். காரணம், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கு மாற்றமாக இருக்கிறது. எனவே நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் தான். இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இப்ப அகராதிப்படி அரஃபால நைட்ல போயிட்டு தங்கினாலும் அரஃபால தங்கினதே தான் வரும். ஆனால் சுன்னாவின் படி அரஃபாவில் தங்கியது என்பது எப்படி வரும் என்றால் சுபஹிலிருந்து மக்ரிப் வரக்காட்டிலும் தங்கினால் தான் வரும் என்ற அடிப்படை இஸ்லாத்துல எல்கேஜி நாலேஜ் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் இல்லாமல் கேள்வி எழுப்புகிறார்கள். அதுபோல்தான் யௌமுன் நஹரும் 24 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. ஆனால் யௌமுன் நஹர் என்பது 24 மணித்தியாலங்களை கொண்ட நாளாக இருந்தாலும் எப்போது அறுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சுன்னாவிலே வழிகாட்டி இருக்கிறார்கள். பெருநாள் தினத்தில் அறுக்க வேண்டும், இரவில் அறுக்க கூடாது, பகலில் அறுக்க வேண்டும். அந்த பகல் கூட பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அறிவித்திருக்கிறார்களா இல்லையா? சஹீஹ் புகாரில 5560வது செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைய நாளில் நாம் முதலில் செய்வது தொழுகையாகும், பிறகு நாம் வீட்டுக்கு சென்று குர்பானி கொடுப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, யார் இப்படி நடந்து கொள்வாரோ அவர் நமது வழியில் நடந்து கொண்டார், யார் தொழுவதற்கு முன் அறுத்தாரோ அவர் தன் குடும்பத்திற்காக மாமிசத்தை முற்படுத்திக் கொண்டார், அது சாதாரண ஒரு மாமிசமாக போய்விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போது அபூ புர்தா இப்னு நியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பதாகவே குர்பானியை கொடுத்து விட்டார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, என்னிடத்தில் முஸின்னாவை விட 6 மாத குட்டி ஒன்றுதான் இருக்குது. முஸின்னா என்று சொன்னா ஆடு மாடுகள்ல 2 வயசு பூர்த்தியாக இருக்கணும், ஒட்டகம் என்றா 5 வயசு பூர்த்தியா இருக்கணும். ஆனா என்கிட்ட முஸின்னாவை விட 6 மாத ஒரு குட்டி தான் இருக்குது, நான் அதை வந்து அறுத்து பலியிடலாமான்னு கேட்கிறாங்க. நான் அவசரப்பட்டு குர்பானியை கொடுத்துட்டேன், தொழுகைக்கு முன்பதாக ஒரு ஜதுவை நான் குர்பானியாக கொடுக்கவான்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மாத்திரம் அந்த ஜதுவை குர்பானாக கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்ப யௌமுன் நஹருடைய தினமாக இருந்தாலும் பெருநாள் தொழுகைக்கு பிறகு மக்ரிப் நேரம் வரைக்கும் தான் குர்பானிக்கான நேரம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரையறையை ஏற்படுத்திய பிறகு அதற்கு மாற்றம் செய்வதற்கு நம்ம யாருக்கும் அதிகாரம் இல்லை. உல்ஹியா என்ற வார்த்தையை வைத்தும் மாற்றம் செய்ய முடியாது, அரஃபா நாள் என்ற மாதிரி வாதங்களை வைத்தும் மாற்றம் செய்ய முடியாது. உரிய நேரத்தில் உரிய காரியத்தை செய்யணும். இதுதான் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து நாம் பெறக்கூடிய ஒரு வழிகாட்டல். இது எல்லா நாளுக்கும் தான் பொருந்தும். இப்ப ஜும்மா நாள்ல நீங்க தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், ஜும்மாவை நிறைவேற்றுங்கன்றான்.
ஒருத்தர் ஜும்மா நாள்ல இரவு 12 மணிக்கு போய் ஜும்மா தொலை போறேன், இது யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? ஜும்மா நாள்ல தொழணும் என்று சொன்னா, ஜும்மா நாள் என்பது 24 மணித்தியாலத்தை குறித்தாலும் எந்த நேரத்துல ஜும்மா தொழணும் என்று ஒரு வழிகாட்டல் இருக்குதா இல்லையா? அந்த நேரத்துல தான் ஜும்மாவை தொழணும். ஆசுரா நாளில் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்றா ஒருத்தர் மகரிப்ல இருந்து சுபஹ் வரை காட்ட நோன்பு நோட்டுக் கொள்ளலாமா? ஆசுரா நாள் என்பது 24 மணித்தியாலத்தில் அடங்கும். ஆனா ஆசுரா நாள்ல நோன்பு என்பது ஆசுரா நாள்ல சுபஹ்ல இருந்து மகரிப் வரைக்கும் என்று நமக்கு வழிகாட்டப்பட்ட பிரகாரம் தான் நம்முடைய அமல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நாம் அனைவரும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது யௌமுன் நஹர் என்றத யௌமு உல்ஹியாவா மாத்தி, அது உல்ஹியாக்குரிய நாளாக்கி, உல்ஹியா என்றால் முற்பகலுடைய நேரமாக்கி, முற்பகல் நேரத்துல மட்டும்தான் உல்ஹியா கொடுக்கணும், அப்படி கொடுப்பீங்களான்னு நீங்க கேள்வி கேட்டா இந்த இஸ்லாத்துடைய எந்த அடிப்படையும் விளங்காமலோ அல்லது விளங்கி கொண்டு மக்களை திசை திருப்புவதற்காக, ஏமாற்றுவதற்காக, மக்களுக்கு சரியான குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவு போய் சேரக்கூடாது என்பதற்காக நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு பொய்யான, விகாரமான, அறிவுக்கு பொருத்தமில்லாத ஒரு வாதமாக இது இருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா? நடுநிலையான மக்கள் சிந்தியுங்கள். நாங்க என்ன மாதிரி ஒரு கருத்தை சொல்றோம், எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்கள் எப்படி உங்களை திசை திருப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது இது போன்ற வாதங்கள் இருந்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஐயாமு தஸ்ரீக் என்று சொன்னா மாமிசங்களை உலர்ந்து போடுற நாளு, உப்பு கண்டம் போடுற நாளு. அப்ப உப்பு கண்டம் போடுற நாள்ல மாமிசங்கள் அறுக்காம எப்படிங்க நாங்க உப்பு கண்டம் போடலாம்? பிறை 11ல 12ல 13ல தஸ்ரீக்குடைய நாள மாமிசத்தை வச்சு சாப்பிடுங்க, அது சாப்பிடுவதற்குரிய நாள், பருகுவதற்குரிய ஒரு நாள் என்று ரசூலா சொல்றாங்களா இல்லையா? அந்த சாப்பிடுவதற்கு பருகுவதற்குரிய நாள்ல தஸ்ரீக் என்ற அந்த உப்பு கண்டம் போடக்கூடிய நாளையும் அறுக்க முடியுமாக இருந்தால் தானே அந்த நாளில் உப்பு கண்டம் போடலாம், மாமிசத்தை உலர்ந்து பார்க்கலாம் என்று சொல்கிறார். இன்னொன்னு தெரியுமா? ஐயாவும் தஸ்ரீக்குங்கிறோம்ல, தஸ்ரீக்குடைய நாட்கள், தஸ்ரீக்குன்னா அர்த்தம் அல்வா சொல்றீங்க, அப்படி நம்ம அடுத்தது வந்து பேசுறாங்க. தஸ்ரீக் என்றாலே இந்த மாமிசத்தை உலர்த்து போடுவாங்கல்ல, நம்ம செய்யலாம் உப்பு கண்டம் போடுவாங்க, அந்த மாமிசத்தை காய வைக்கிறதால தஸ்ரீக். இல்லாட்டி அந்த நாளைக்கு ஐயாவும் தஸ்ரீக் பேர் வைக்கணும். மாமிசத்தை உலர்த்துகின்ற நாட்கள், அது அர்த்தமே அதுதான். நீங்க உறுதியாக கொடுக்கக்கூடாது. அப்படி எப்படி உலர்த்துறது? அப்ப ஐயாவும் தஸ்ரீக் பேர் அமைச்சாங்க, பேர் அம்மா கொடுத்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கொடுத்தாங்க. ஐயாமு தஸ்ரீகி குல்லஹா தபஹன் அப்படின்னாங்க. ஐயாமு தஸ்ரீகி ஐயாமு அக்லீல் வஸுல்பின்னாங்க. இந்த தஸ்ரீகுடைய நாள் இருக்குதுல, தஸ்ரீகுடைய நாள்னா 11, 12, 13 நம்ம தக்பீர்ல சொல்றோம்ல, அந்த நாள் தான். அது சாப்பிடுகின்ற நாட்கள், அருந்துகின்ற நாட்கள் அப்படின்னாங்க. முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டாச்சு. அவங்களெல்லாம் பெருநாளை கொண்டாடுங்கள் அர்த்தம். இப்ப 3 நாளைக்கு அடுத்து 3 நாளைக்கு அது அடுத்த நாள் நம்ம பெருநாள், அதை அறுக்கக்கூடாது. அப்ப எங்க நம்ம பெருநாள்? சகலாஜம் சொல்றாங்க அது பெருநாள். நோம்புக்கு கூட செஞ்சிருக்காங்க. பெருநாளைக்கு அடுத்து 3 நாள் வருது, கஷ்டப்படாது. நோம்புக்கு வேணாங்க, பெருநாள்ங்கிறதுனால. அன்பிற்குரியவர்களே, பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மாமிசத்தை உலர்த்தும் நாட்கள் என்றுதான் நாங்களும் சொல்கிறோம். உப்பு கண்டம் போடுற நாட்கள் என்றுதான் நாமும் சொல்கிறோம். மாமிசத்தை உப்பு கண்டம் போடுறதா இருந்தா அதனுடைய அர்த்தம் அந்த நாள் காலையில மாமிசத்தை அறுத்து அந்த நாள்லயே உப்பு கண்டம் போடுறதா அர்த்தமா? மாமிசத்தை உலர்த்துறதா அர்த்தமா? முந்தின நாள் குர்பான் கொடுத்து அதுக்கு அடுத்த நாட்கள்ல உப்பு கண்டம் போட முடியாதா? உப்பு கண்டம் போடுற நாள் என்றதை வச்சு அந்த நாளில் அறுத்தால் தான் உப்பு கண்டம் போடலாம் என்றது நீங்க எந்த அடிப்படையில் சொல்லுவீங்க? உப்பு கண்டம் போடுறது உங்களுடைய ட்ரெஸ்ஸை காய வைக்கிற மாதிரி ஒரு வேலையா? மாமிசத்தை காய வைக்கிறது அது சாதாரண வேலையா? உங்களோட சட்டையை காய வைக்கிற மாதிரி மாமிசத்தை காய வச்சு எடுக்கலாமா? 1 நாள் 2 நாள்ல மாமிசம் காஞ்சிருமா? அது காய வைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 நாளாவது தேவைப்படுமா இல்லையா? இதைத்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்ரீக்குடைய நாள் என்று சொல்கிறார்கள். அப்ப உப்பு கண்டம் போடுறதாக அந்த நாளுக்கு அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னா அர்த்தம் இருக்கிறது. அதனால் அந்த நாளிலேயே நாங்கள் குர்பானி கொடுத்துதான் உப்பு கண்டம் போடணும் என்ற அர்த்தம் இல்லை. அதுக்கு முந்தின நாள் குர்பானியாக அறுத்த மாமிசத்தை கூட அடுத்தடுத்த நாட்கள்ல உலர்த்தலாம், காய வைக்கலாம், உப்பு கண்டம் போடலாம். அந்த நாளிலேயே அறுத்துட்டு உப்பு கண்டம் போட வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் நிபந்தனையும் தேவையும் இல்லை. அப்ப இதை வைத்து குர்பானுக்குரிய நாளாக எப்படி எல்லாம் சுத்தி வளைக்கிறாங்கன்னு பாருங்க.
நேரடியாக ஒரு முக்கியமான ஒரு இபாதத்து, நேரடியாக ஆதாரங்களை முன்வைக்காம உலர்த்துறதையும் உப்பு கண்டம் போடுறதையும் காய வைக்கிறதையும் எல்லாம் ஆதாரமா காட்டி, எனவே அந்த நாள்ல அருங்கன்னு சொன்னா இது நியாயமான ஒரு அணுகுமுறையா? இது ஒரு நியாயமான வாதமா? தஸ்ரீக்குடைய நாள்ல அறுக்கிற வேலையெல்லாம் இல்ல. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, காய வைங்க, இறைச்ச காய வைங்க, உப்பு கண்டம் போடுங்க, அதை நல்ல உங்களுக்கு தேவையான மாதிரி பதம் பார்க்க வைங்க, அந்த இறைச்சிகளை சேமிக்கிற வேலைகளை செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, அந்த நாள்ல நல்ல பருகுங்க என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்ரீக்கு நமக்கு விளக்கமா சொல்லி இருக்கிறாங்களே தவிர, நீங்க அந்த நாளையும் அறுத்து பலியிடணும் என்ற கருத்துல எந்த ஒரு செய்தியும் வரவில்லை என்பது தெளிவாக பார்க்கிறோம். அடுத்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே சொல்கிறார்கள், ஐயாமு தஸ்ரீகி ஐயாமு அக்லின் வசுர்பின். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருகிறதா இல்லையா? தஸ்ரீக்குடைய நாள் என்பது உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள். ஆமா, தாராளமாக உண்ணுங்கள், தாராளமாக பருகுங்கள். இதனை வைத்துக் கொண்டு அந்த நாளிலும் அறுக்க வேண்டும் என்பது எப்படி சொல்கிறீர்கள்? இதுதான் நம்முடைய கேள்வி. உண்ணுங்கள் பருகுங்கள், உண்ணுங்கள் பருகுங்கள் என்றா என்ன அர்த்தத்துல அந்த உண்ணுங்கள் பருகுங்கள் என்றது சொல்லப்படுது தெரியுமா? அஹ்மதில் வரக்கூடிய செய்தியில இன்னஹாதிஹி ஐயாமு அக்லின் வசுர்பின், இதோ இந்த நாட்கள் இருக்கிறது உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள். ஃபலா யஸூமுஹா அஹதுன், அந்த நாள்ல யாருமே நோன்பு வைக்காதீங்க. பெருநாள் தினத்துல இறைச்சி குமியலா கிடைக்குதா? உங்களுக்கு கிலோ கணக்குல இறைச்ச எடுத்து வைக்கிறதுக்குரிய அந்த வேலைகளை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாட்களை நீங்கள் அனுபவியுங்கள் என்றாங்க. நல்ல உண்ணுங்க பருகுங்க, சந்தோஷமா இருங்க, நோம்பு நோட்டுட்டு அந்த ரிஸ்கை நீங்க அனுபவிக்காம விட்டுறாதீங்க. அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொண்டு அனுபவிங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அந்த நாளே அறுக்கிற வேலையை பார்த்து அந்த நாளே நீங்க சிரமப்பட்டு கொண்டு அந்த நாளே நீங்க அந்த சந்தோஷத்தை கெடுத்துக் கொள்ளாதீங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாமிசங்களை உலர்த்தும் நாள் என்ற வாதத்தை வைத்து, உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்ற வாதத்தை வைத்து, யௌமுன் நஹர் என்ற அறுத்து பலியிடும் நாள் என்பது பெருநாள் தினம் மாத்திரம்தான் என்பது இன்னும் உறுதியாகுகிறதே தவிர நீங்க சொல்லக்கூடிய கருத்து அது தரவே இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறது. அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார்கள், ஐயாமு தஸ்ரீக பத்தி ரசூலா என்ன சொல்றாங்க? குல்லு ஐயாமி தஸ்ரீகி தபுஹுன், ஒவ்வொரு தஸ்ரீக்குடைய நாளும் குர்பான் அறுத்து பலியிடுதல் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க அப்படி என்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாமு தஸ்ரீகு குல்லுஹா தபுஹுன், தஸ்ரீக்குடைய எல்லா நாட்களும் அறுத்து பலியிடுகிற நாட்கள். அமர்ல இருக்குதுல, நீங்க வாழறீங்க ஒரு பதில் வச்சிருப்பாங்க இருக்குது, அது ஐபான அஜீஸ் ரொம்ப கைவான அஞ்சலியெல்லாம் பின்பற்றது இல்ல வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அன்றாட தொழுகையில நெஞ்சுல கை கட்டுறாங்க, பக்க பலவீனமா அஞ்சுதுங்க. எத்தனை சொல்லியிருக்கான், பலவீனமா அஞ்சீத வச்சுக்கிட்டு நீங்க நெஞ்சில கை கட்டுறீங்க. பலவீனமா அஞ்சீத சொன்னது உங்களுக்கு எங்க இருக்கு தார்மீக உரிமை? கிடையாது. டெய்லி இப்ப கை கொள்வாங்க கைவான. நீங்க வேண்டாம் சைன் நிரூபிச்சிருங்க, லட்சம் ரூபாய் பரிசு அடிச்சு பல வருஷம் போச்சு. இப்படி தெளிவான ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இருந்தா இவ்வளவு சர்ச்சை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா? இந்த மேற்கோள் காட்டுற ஹதீஸ் பலவீனம் என்று தெளிவாக விளங்குகிறது. ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ் தான் ஆதாரம் காட்டுறீங்க. அந்த ஹதீஸ் பலவீனம் என்பது உங்களுக்கும் தெரிகிறது, நீங்களும் சொல்கிறீர்கள் இது பலவீனமான ஹதீஸ் தான். அப்ப பலவீனமான ஹதீஸ் நீங்க வாதம் வைப்பீங்கன்னா நீங்க என்னவோ பலமான ஹதீஸ்களை வச்சு அமல் செய்யறவங்களா? நீங்க நெஞ்சில தக்பீர் கட்டுறீங்களே அது பலவீனமான செய்தி இல்லையா? எவ்வளவு நாளா நாங்க லட்சம் ரூபாய் சவால் விட்டு இருக்கிறோம், நீங்க அது சஹி என்று நிரூபிச்சீங்களா? அப்ப பலவீனமான ஹதீஸை வச்சு நீங்களே அமல் செய்வீங்கன்னா நாங்க பலவீனமான ஹதீஸை வச்சு அமல் செய்ய மாட்டோமா என்ற ஒரு கருத்துல நம்மளை நோக்கி கேள்வி கேட்கிறார். முதல்ல இந்த செய்தி பலவீனம் என்றதை அவர் ஒப்புக்கொண்டுட்டார் என்று விலகுது. இரண்டாவது, பலவீனமான ஹதீஸ்களை வச்சு அமல் செய்யலாம் என்பது ஷேக் அப்துல்லா ஜமாலியின் கருத்தா, உங்களுடைய மதுஹப்களின் கருத்தா? மதுஹபுடைய அறிஞர்கள் பலவீனமான ஹதீஸ்களை வைத்து அமல்களை செய்யலாம் என்று பெரும்பாலானவர்கள் கூறியிருக்கிறார்களா? ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர மதுஹபுடைய பெரும்பாலான அறிஞர்கள் கூட பலவீனமான ஹதீஸ்களை பின்பற்ற வேணாம் என்று தானே சொல்றாங்க. நீங்க அதை வச்சு உங்களுடைய நிலைப்பாடாக அறிவிப்பதாக இருந்தால் ஹனஃபி மதுஹபுடைய கருத்து பலவீனமான ஹதீஸ்களை வைத்து அமல் செய்யலாம் என்பதற்கு நீங்க ஆதாரம் காட்டி உங்களோட மக்களுக்கு நீங்க வழங்கப்படுத்தணும். மாலிக் இமாமுடைய மதுஹபுடைய கருத்து பலவீனமான ஹதீஸ்களை வைத்து அமல் செய்யலாம். ஹம்பலி இமாமுடைய கருத்து பலவீனமான ஹதீஸ்களை வைத்து அமல் செய்யலாம்
இதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்று நீங்கள் அறிவியுங்கள். பலவீனமான ஹதீசுகளை வைத்து அமல் செய்ய முடியாது. முதல் ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக இந்த செய்தி அறிவிக்கிறதா வருது. ஆனா சுலைமான் இப்னு மூசா என்பவர் ஜுபைர் இப்னு முத்தைம் என்ற நபி தோழரை சந்தித்ததே இல்லை என்பது இந்த ஹதீஸுக்குள்ள மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கிறது. எனவே இது தொடர்பு அருந்திய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்ப இந்த செய்தியை வைத்து எப்படி இந்த கருத்தை நீங்க நிலைநிறுத்த முடியாது. அடுத்ததாக பலவீனமான ஹதீசுகளை வைத்து அமல் செய்வதாக இருந்தால் அது உங்களுடைய மதுஹபுடைய கருத்தும் கிடையாது. முதல்ல ஏதாவது ஒரு வாதம் செய்ய வந்தா எதை வச்சு எதிர்த்தரப்பு வாதம் செய்யறாங்க என்றதை விளங்கிட்டு வாதம் செய்யணும். நாங்க பலவீனமான ஹதீசுகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்றோம். இன்னும் ஒருபடி மேல போய் ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்பட்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற கருத்தில் இருக்கிறோம். நம்மளை நோக்கி பலவீனமான ஹதீஸை நீங்க அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா நாங்க அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். பலவீனத்தை நாங்க புறக்கணிக்கிறோம். காரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் நமக்கு சந்தேகமானதை விட்டு விலக சொல்கிறார். பலவீனம் என்றால் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்களா, செய்தார்களா, அங்கீகரித்தார்களா என்று சந்தேகம் இருக்கிறது. சந்தேகம் இருந்தாலே அந்த சந்தேகத்தை விட்டு விலகுமாறு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தெளிவாக கட்டளையிட்டிருக்கிறான். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாததை சந்தேகத்துக்கு இடமானதை நீ பின்பற்றாதே என்று அல்லாஹ் நமக்கு தடுக்கின்றான். தடுக்கும் காரணத்தினால் பலவீனத்தை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கிறோம். சந்தேகமானவற்றை விட்டு யார் விலகிக் கொள்கிறாரோ அவர் தனது மார்க்கத்தையும் மானத்தையும் காத்துக் கொண்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 52வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சந்தேகத்தை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கிறோம். பலவீனமான ஹதீஸ்களை பின்பற்றக் கூடாது என்று சொல்கிறோம். உறுதியான நம்பகம் தன்மை உள்ள செய்திகளை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்திக்கு மாற்றமாக பலவீனமான ஹதீசுகளை பின்பற்றணும் என்ற உங்களுடைய பலவீனமான கருத்தை நமக்குள்ள எப்படி நீங்க திணிக்க கூடாது. அடுத்ததாக நெஞ்சில தக்பீர் கற்ற ஹதீஸை நாங்க பலவீனம் என்று சொல்லியா பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில தக்பீர் கற்ற ஹதீஸ் பலவீனமானது, ஆனாலும் நாங்கள் அதை அமல்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லிதான் நாங்கள் அமல்படுத்துகிறோமா? நெஞ்சில் மீது தக்பீர்களை கட்ட வேண்டும் என்ற செய்தி மிக ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பலவீனம் என்று நீங்கள் சொல்லுகின்ற எல்லா வாதங்களுக்கும் நாங்கள் பதிலளித்திருக்கின்றோம். அறிஞர் பிஜே அவர்கள் மீளாய்வு செய்த நேரத்தில் கூட நெஞ்சின் மீது தக்பீர் கட்ட வேண்டிய அந்த ஹதீஸ் மிக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்பதை ஆய்வு ரீதியாக நிரூபித்திருக்கிறார். அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? அவர் வைத்த வாதங்களுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவித்தீர்களா? எதுவுமே தெரிவிக்காம நாங்க பலவீனமான ஹதீஸை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றா எப்படி பலவீனம் என்றதை நிரூபிங்க. வேறு சிலர் முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்களுக்கு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மறுப்புகள் என்னவென்று பார்த்துவிட்டு உங்களுடைய பதில் அளிக்காம போற போக்குல நீங்களும் பலவீனமானதுதான் பின்பற்றுறீங்க. எனவே இதெல்லாம் பலவீனம் கேட்க கூடாதுன்னா அப்ப ஒரு வாதத்துக்கு நாங்க பலவீனமானதை பின்பற்றினா நீங்களும் பின்பற்றுவீங்களா? அதான் உங்களோட நிலைப்பாடா? உங்களை பொறுத்தளவுல பலவீனமான ஹதீசுகளை பின்பற்றணும் என்றதான உங்களோட வாதம். அப்ப பலவீனமான ஹதீஸ பின்பற்றுவது கூடும் என்பது உங்களுடைய கருத்தாக இருந்தா நெஞ்சில தக்பீர் கற்ற ஹதீஸ் உங்களோட பார்வையில பலவீனம் தானே, அதையும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஏன் நெஞ்சில தக்பீர் கட்டினவங்களை நீங்க கைகளை இழுத்து போட்டு மஸ்ஜிதுகள்ல அவங்களை தாக்கினீங்க? நெஞ்சில தக்பீர் கட்டவன மிகப்பெரிய ஒரு பயங்கரமான படு பாதகமான சேலை செஞ்ச மாதிரி விசித்திரமாக ஏன் சித்தரிச்சீங்க? பள்ளி வாசல்கள் நெஞ்சில தக்பீர் கட்டினவன எதுக்கு நீங்க தாக்கினீங்க? உங்க சுன்னத் ஜமாத்காரர்கள் நெஞ்சில தக்பீர் கட்டினதுக்கு எப்படி எல்லாம் கொந்தளிச்சு வந்தாங்க. உங்க பார்வையில பலவீனமான ஹதீஸையும் அமல்படுத்தலாம் என்றா நெஞ்சில தக்பீர் கட்டுவதும் பலவீனமான ஹதீஸ் என்று உங்கள் வாதப்படி அது பலவீனம் என்று இருந்தால் நீங்க தாராளமா உங்க மக்களுக்கு நெஞ்சில தக்பீர் கட்ட சொல்லி அறிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப உங்களுக்கே விளங்குது, உங்களோட மனசாட்சியே சொல்லுது இது பொய்யன்னு நாங்க சொல்றோம். பலவீனமான ஹதீஸ்களை பின்பற்ற கூடாது என்பதுதான் நம்முடைய மனசு சொல்லுது. அதுதான் நியாயமானது. நபி சொன்னதா இல்லையாண்டு சந்தேகமாக வரக்கூடிய ஒன்றை நாங்க பின்பற்ற கூடாதுதான். என்றாலும் ஒரு வாதத்திலிருந்து நாங்க தப்பித்துக் கொள்வதற்காக, நம்ம மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நம்ம கூடாரங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பொய்யாக கூட நாங்க என்ன சொல்லுவோம்? பலவீனமான ஹதீசுகளை பின்பற்றலாம் என்ற கருத்தை சொல்வோம் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பது இதன் மூலம் தெளிவாகிறதா இல்லையா? நீங்க சவால் விட்டதா சொல்றீங்க நெஞ்சில தக்பீர் கட்டுறது சஹி என்று நிரூபிங்க. நாங்க எத்தனை வருஷ காலமா அது சஹி என்று நிரூபித்து ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறோம். அறிஞர் பேதி அவர்கள்
பல வருடங்களுக்கு முன்பதாகவே அந்த செய்திக்கு எதிராக வந்த எல்லா வாதங்களுக்கும் பதிலளித்து விட்டு ஆய்வுகளை முன்வைத்திருக்கிறார். நீங்க அதை பார்க்காம சவால் விட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லலையா? உங்களோட லட்சங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை, ஆனால் ஆய்வு ரீதியாக பதில் சொல்லப்பட்டு விட்டது. சொல்றது ஒன்றும் பார்க்கறல. எதிர்த்தரப்புல இருந்து ஒரு கருத்தை மார்க்கம் என்று சொல்றோம், என்ன சொல்றாங்கன்றது கேட்கறல்ல. சகட்டு மேனிக்கு எதிர்க்கணும் என்றதுக்காக கண்டதையும் சொல்லி போறது மட்டும்தான் உங்களுடைய வேலைகள் என்பது தெளிவாக இதன் மூலம் நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படி எல்லாம் வாதம் செய்வாங்களான். என்ன சொல்றார் தெரியுமா? அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்துல என்ன சொல்கிறான்? தூக்க உம்மிடம் வருவார்கள், ரிஜாலன் நடந்து வருவார்கள், வாலா குல்லில் வாமிரின் மெலிந்த ஒட்டகங்களில் மீதும் வருவார்கள், யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் ரொம்ப தொலைவில் இருந்தும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அவைகள் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்றெல்லாம் சொல்கிறான். நீங்க குர்ஆன் வசனத்தை வச்சே விளக்கம் சொல்றதாக இருந்தா, ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு அப்படியே நீங்க விளங்குறதா இருந்தா, இதையும் அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க ஹஜ்ஜுக்கு நடந்து போங்க அப்படி என்றார். தொடர்ந்து வாங்க, அதையும் தொடர்ந்து வரணும்ல. அவங்க கேட்ட மாதிரி பொருந்தாங்க நம்மளும் பார்க்கணும்ல. ஆனா ஹஜ்ஜுக்கு பொருந்தது அல்லாஹ் சொல்லிவிட்டா அது நமக்கும் அவங்களுக்கு மட்டும்தான், நமக்கு இல்ல அப்படிங்கிறாங்கல்ல. அங்கேயும் உடம்பட்டு போகுது. ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொன்னான் மக்களை கூப்பிடுங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொன்னா நீங்க கூப்பிட்டீங்களாக்கா எழுத்துவுக்க ரிஜாலன் அவங்க எல்லாம் வருவாங்க, நீங்க ஹஜ்ஜி செய்து வருவாங்க, நடந்து வருவாங்க. பல்வேறு பகுதியிலிருந்து மெலிந்த ஒற்றையிலும் வருவாங்க. அல்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ் சொல்லிட்டு அது அப்படித்தான் சொன்னா, இதையும் அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படியே பின்பற்றுங்க, நடந்துவாங்க. அல்லாஹ் சொன்னதானே. இது என்ன சொல்ல வருகிறார்? ஹஜ்ஜுக்கு நடந்து போங்கன்றது அல்லாஹ் தஆலா உலக மக்கள் அனைவருக்கும் நடந்து போங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? வாகனங்கள்ல போவாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? நீங்க பிளைட்ல ஹஜ்ஜுக்கு போவாதீங்கன்னு அல்லாஹ் தடுத்தானா? இது எதை பத்தி அல்லாஹ் பேசுறான்? வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, இப்ராஹிம் நபியே நீங்க மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவியுங்கள். யஅதூக உங்களை நோக்கி மக்கள் வருவார்கள், ரிஜாலன் நடந்து வருவார்கள், வஅலா குல்லி லாமிரின் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் உங்களிடம் வருவார்கள். அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுடைய காலத்துல ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்கின்ற நேரத்துல இப்ராஹிம் நபியுடைய காலத்து மக்கள் நடந்து ஒட்டகத்தின் மீதும் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மக்கள் நடந்துதான் வரணும், ஒட்டகத்துலதான் வரணும் என்று அல்லாஹ் நிபந்தனை போட்ட மாதிரி மாத்தி சொல்றீங்க. அல்லாஹ் தஆலா ஆதத்தை இபாதத்தை பிரிச்சு வைக்கலையா? இபாதத் சார்ந்த விஷயத்துலதான் எந்த மாற்றமும் கியாமத் நாள் வரைக்கும் யாருக்கும் நிகழ்த்த முடியாது. உலக விவகாரமா இருந்தா, ஆதத்தான ஒரு விஷயமா இருந்தா அதுல மாற்றங்களை இஸ்லாம் நமக்கு அனுமதித்து இருக்கிறது. மாற்றங்கள் செய்வதற்கு இஸ்லாம் தாராளமாக நமக்கு இடம் தந்திருக்கிறது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமலா நீங்கள் உங்களை மிகப்பெரிய ஒரு ஆய்வாளராக, மிகப்பெரிய சுன்னத் ஜமாத்துல ஒரு அறிவாளியாக, ஒரு அறிஞராக உங்களை புகழ்ந்து கொண்டு பீத்து பிதட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல என்ன சொல்றான்? வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனத்தன். அல்லாஹ் தஆலா குதிரைகள், கோவேறு கழுதைகள், கழுதைகள் நீங்கள் ஏறி செல்லவும் அலங்காரமாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். வ யஹ்லுகு மா லா தஅலமூன் நீங்கள் அறியாதவற்றை இனி படைப்பான் என்று. வாகனங்கள்ல நீங்கள் தெரியாத, உங்களுக்கு புரியாத பல மாடல்ல வாகனங்கள் சேரும் எதிர்காலத்தில் என்று அல்லாஹ்வே உலகத்தை விரிவுபடுத்தி வச்சிருக்கிறான். தொழில்நுட்பத்தை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ஜுக்கு போறதா இந்த காலத்துல நடந்து போக சொல்லி அப்துல்லா ஜமாலி சொல்றீங்களே, இப்ராஹிம் நபியோட காலத்துல சொன்ன ஒரு விஷயத்தை கியாமத் நாள் நெருங்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய, தொழில்நுட்பத்திலும் அறிவியலும் உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய, சிகரத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் உள்ளவர்களும் இன்னும் நடந்து போக அல்லாஹ் விதியாக்கின மாதிரி மாத்தி உல்டாவாக சொல்றீங்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக பேசுறீங்களே, மக்களை எந்த அளவுக்கு நீங்க வழிகேட்டை நோக்கி அழைத்து செல்கிறீர்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறதா இல்லையா? உங்களுடைய மார்க்க அறிவினுடைய வரையறை எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் தெரிகிறதா இல்லையா? இவர்களை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இதன் மூலம், இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு அற்பமான விஷயம்தான். இந்த வாதங்கள் அற்பமான வாதங்கள். ஆனால் இந்த வாதங்களை முன்வைப்பதன் ஊடாக பொதுமக்கள், சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள், மார்க்க அறிஞர்களாக யாரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ
அவர்களுடைய மார்க்க அறிவின் தரம் எந்த அளவில் இருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் முன்வைக்கிறோம். சிந்திங்க, இவங்களுக்கு மார்க்கத்துல கடுகளவும் ஞானம் இல்லை என்றது இதன் மூலம் தெரிகிறது. அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார்கள், எங்கெல்லாம் அறுக்கணும் என்று வருதோ அங்க வாரதை இங்க பொருத்தி பார்க்கணுமா, இங்க வாரதை அங்க பொருத்தி பார்க்கணுமா, அப்படி பொருத்தி பார்த்து பார்த்து தான் ஆய்வுகளை வெளியிடணுமா. ஒரு இடத்திலேயே சுத்தி இருந்து கொண்டு ஆய்வு செய்யக்கூடாது. என்னங்க ஆய்வு செய்றீங்க என்று நம்மளை நோக்கி கேட்கிறாரு. எங்க சம்பந்தம் எல்லாம் அறுப்பு சம்பந்தமா வருகிறது. இங்க உள்ளது அங்க வரும், அங்க உள்ளது இங்க வரும். இதை கூட விளங்க தெரியாதா? ஆய்வு என்றால் என்ன? அப்படி அப்படியே நான் சொல்றேன் அப்படின்னா அது பேர் ஆய்வா? ஆய்வு பொருத்தி பார்க்கணும். அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, அப்படியான ரெண்டையும் நினைத்தால் எப்படி? அதுதான் ஆய்வு. உங்களோட ஆய்வின் தரம் என்னன்றது நீங்க வைக்கக்கூடிய வாதங்கள்ல இருந்து விளங்குது. அஜி செய்வதற்காக நடந்து போங்க, மெலிஞ்ச ஒட்டகத்துல போங்கன்னு அல்லாஹ் நிபந்தனை ஆக்கினான்னு நீங்க வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தீங்களே, அதிலிருந்து உங்களுடைய ஆய்வின் தரம் எந்த அளவுக்கு இருக்குது என்று விளங்குதா இல்லையா? அங்க இருக்கிறத இங்க பொருத்தி, இங்க இருக்கிறத அங்க பொருத்தி, எங்க இருக்கிறத எங்க பொருத்தி பார்த்தாலும் பெருநாள் தினத்தில் மாத்திரம்தான் குர்பான் கொடுக்கலாம் என்று இறுதி முடிவு வருது. பெருநாள் தினம் அல்லாத நாட்களில் குர்பான் கொடுப்பதற்கு எந்த ஆதாரமும் பலமாக வந்து நிற்கவில்லை. பெருநாள் தினத்திலும் பெருநாள் தொழுகைக்கு பிறகு முதல் மகரிப் வரைக்கும் தான் குர்பானுக்குரிய நேரம் இருப்பதற்குரிய ஆதாரம் தெளிவாக நிற்கும் பொழுது அங்குள்ளதை இங்க பொருத்தி, இங்க உள்ளதை அங்க பொருத்தி, அதை எடுத்து இங்க ஃபிட் பண்ணி, இங்க உள்ளதை அங்க ஃபிட் பண்ணி என்ன டெக்கரேஷன் பண்ணினாலும் 4 நாட்கள் குர்பானி கொடுக்கணும் என்பதற்குரிய எந்த ஒரு வாதமும் நிற்கவில்லை. அப்படி நிற்கவில்லை எனும் போதுதான் இந்த கருத்தை ஆய்வாக சொல்கிறோம். உங்களை மாதிரி பலவீனத்தை பின்பற்றுங்க, ஆனா பின்பற்ற மாட்டோம், ஆனால் ஏன் பின்பற்றுங்கன்னு மாத்தி மாத்தி கேட்க மாட்டோம். அல்லாஹ் மன்சக்கன் என்று சொன்னதை கொண்டு வந்து உள்கியால நுழைச்சி, ஹதியை கொண்டு போயிட்டு குர்பானில நுழைச்சி, அதை கொண்டு வந்து இங்க நுழைச்சி, அல்லாஹ் பிராணிகளை நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்றதெல்லாம் நுழைச்சி, குர்பான் பத்தி என்னெல்லாம் வருதோ ஹதியவையும் உள்ளியாவாக்கி, உள்கியாவையும் ஹதியவாக்கி, ஐயாமுல் மாலூமாத்த 4 நாள 365 நாளாக்கி, 365 4 நாளாக்கி குழப்பி மக்களை திசை திருப்ப மாட்டோம். அறிஞர் பிஜே அவர்கள் பெருநாள் குர்பான் விஷயத்தில் மாத்திரமல்ல, இதுவரை காலமும் அவர் எந்த துறையில் எதை ஆய்வு செய்தாலும் துல்லியமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எதிர்த்தரப்பு அந்த கருத்துக்கு என்ன எதிர் கேள்வி கேட்டாலும் நச்சண்டு நெத்தியடியாக பதில் கொடுத்திருக்கிறார். எதிர்த்தரப்பினுடைய வாதங்கள் அடிப்பட்டு சுக்குநூறாகுகின்ற வாதங்களை அடுக்கடுக்காக முன்வைத்து தனது நிலைப்பாட்டை குர்ஆன் சுன்னாவில் இருந்து எடுத்து மிக ஆணித்தரமாக நிறுவக்கூடிய ஆய்வுகளை தான் அறிஞர் பிஜே அவர்கள் முன்வைத்திருக்கிறார். உங்களை போல ஒரே ஷாட்ல யோக்கரண்டு போட்ட உடனே விக்கெட் அவுட் ஆகி போற அளவுக்கு ஆய்வுகளை அறிஞர் பிஜே அவர்கள் ஒருபோதும் முன்வைத்ததில்லை. அவருடைய ஆய்வுல தப்பு இருந்தா நியாயமான வாதங்களை முன்வைத்து கேள்வி கேட்டால் மாற்றியும் இருக்கிறார். ஆனால் முன்வைக்கக்கூடிய ஆய்வுகள் குர்ஆன் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான ஆய்வுகளாக, மிக துல்லியமான ஆய்வுகளாகத்தான் இதுவரை காலமும் அவர் முன்வைத்து வருகிறார். சமூக மன்றத்தில் மனிதர் என்ற வகையில் அவருக்கும் தவறு நிகழலாம். ஆனால் அவர் அந்த ஆய்வுகள் வைக்கும் போது பலமான வாதங்களுடன் முன்வைத்திருப்பதை அவர்களுடைய ஆய்வுகளை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். உங்களை போன்றவர்கள் காழ்ப்புணர்வால் இவரெல்லாம் ஆய்வா செய்கிறார் என்று விமர்சித்ததனால் அவர் ஆய்வாளர் இல்லை என்று ஆக மாட்டார். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் அரபு உலகத்தை தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஆய்வாளராக குர்ஆன் சுன்னாவை எடுத்துரைக்கக்கூடிய, தனது கருத்தில் அசையாது விட்டு கொடுக்காது பலமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு ஆய்வாளராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். நீங்களும் பார்க்கிறீர்கள், உங்களுக்கும் அது தெரியும். ஆனால் உங்களுக்கு இந்த வாதத்திலிருந்து மூலம் நழுவி செல்ல வேண்டும், பொய்யான கருத்தை சொல்லியாவது மக்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஆய்வாளர் இல்லாத மாதிரி காட்ட பார்க்கிறீங்களே தவிர அல்லாஹ்வுடைய அருளால அவர் மிகப்பெரிய தரமான ஆய்வுகளை தான் இந்த சமூகத்தில் இதுவரை காலமும் முன்வைத்திருப்பதை ஏகத்துவ மக்கள், இந்த குர்ஆன் சுன்னாவை நேசிக்கின்ற மக்கள், வஹியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்ற மக்கள், உலக லாபம், உலக ஆதாயம், பதவி, அந்தஸ்து, உலக மோகம் இல்லாத அல்லாஹ்வுக்காக இதயச்சத்தோட மார்க்கத்தை மாத்திரம் தேடி படிக்கக்கூடியவர்கள் அவருடைய ஆய்வுகளில் உள்ள சத்தியங்களை விளங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே நீங்க சொல்லி அவர் ஆய்வாளர் இல்லை என்று ஆக மாட்டார். அல்லாஹ்வுடைய அருளால் நீங்க எதையெல்லாம் பெருநாள் தினத்திலும் ஐயாமு தஸ்ரீக் என்ற 11, 12, 13 ஆகிய நாட்கள்ல குர்பான் கொடுக்கலாம் என்பதற்கு வாதங்களாக முன்வைத்தீர்களோ
அதை எல்லாம் சுக்கு நூறாக்கக்கூடிய விதத்துல நம்முடைய தரப்புல இருந்து நாங்க பதில் சொல்லி இருக்கிறோம். இந்த குர்பான் விஷயத்துல ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் மாத்திரமல்ல, இதே கருத்துல ஏகத்துவம் என்ற பேர்ல நடமாடக்கூடிய யார் சொன்னாலும் சரி அவர்களுக்கும் கூறிக்கொள்கிறோம், தெல்ல தெளிவாக குர்பான் என்பது பெருநாள் தினத்தில் மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமையை தவிர ஐயாமு தஸ்ரீக் நாட்களிலோ அல்லது வேறு நாட்களிலோ குர்பான் கொடுப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்ற அறிஞர் பிஜே அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஆய்வு மிக சரியான ஆய்வாக இருக்கிறது. அந்த ஆய்வு மிக தெளிவான ஆய்வு என்பதும் அப்துல்லா ஜமாலி போன்றவர்கள் மறுப்பு தெரிவிப்பதிலிருந்தே நமக்கு மீண்டும் ஒரு முறை உறுதியாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இது சம்பந்தமாக யார் எதிர்கருத்து முன்வைத்தாலும் அதற்கு வாதங்களுக்கு பதில் சொல்வதற்கும் கலந்துரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடை பெறுகிறோம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.